பேரன்பு கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் மக்கள் நாம். இந்தியா ஒரு நாடாவதற்கு முன்பே நீண்ட காலமாக இந்த நிலத்தில் நிலைத்து வாழ்ந்த பூர்வீகுடி மக்கள். உலகில் பல்வேறு இனங்கள் அவரவர் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். என் அன்பு சொந்தங்களே, உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், கலை, இலக்கியம், வேளாண்மை, பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு மூத்த இனம் நாம். ஆனால் இன்று உணர்வை இழந்து, உரிமைகளை இழந்து, உயிரையும் இழக்கிற ஒரு இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டு நிற்கிறோம். தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிறதை ஒழிய தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடாக மாறி நிற்கிறது. தமிழர் நிலத்தின் வளங்கள் கண்முன்னே களவு போய் கொண்டிருக்கிறது. நீர்வளம் உறிஞ்சி விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கனிம வளங்கள் மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் என்று சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் நிலத்தை நஞ்சாக்குகிற நச்சு ஆலைகள், அணு உலை, ஸ்டெர்லைட் என்று நச்சு ஆலைகள் நம் தாய் நிலங்களில் நிறுவப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நீர்வளமற்று காடுகள் அழிக்கப்பட்டு, ஆற்று மணல் அள்ளி விற்கப்பட்டு, மலைகள் கல்குவாரியாக நொறுக்கப்பட்டு நம் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மனிதர்கள் மட்டுமல்ல, எந்த உயிரும் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற பூமியாக தமிழர் நிலம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் இதையெல்லாம் மீட்க, காக்க ஏதாவது வழி இருக்கிறதா என்றால், கடைசி நிலையில் கையறு நிலையில் விடப்பட்டிருக்கிற தமிழ் சமூகத்திற்கிற இறுதி வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு தான். அது அரசியல் விடுதலை தான், அரசியல் வலிமை தான். எனவேதான் எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள் நாங்கள் ஒரு புரட்சிகர அரசியலை இந்த மண்ணிலே கட்டி எழுப்புகிறோம். இதுவரை இந்த நிலத்தில் இருக்கிற அரசியலுக்கு முற்றுமுழுதாக நேர் எதிர் திசையில் எங்கள் பயணத்தை தொடங்கி பயணிக்கிறோம். ஊழல் லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற, கொலை கொள்ளையற்ற, சாதிய இழிவு தீண்டாமைகளற்ற, மதுமத போதையற்ற, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமைகளற்ற, அடக்குமுறை ஒடுக்குமுறையற்ற ஒரு தூய சமூகத்தை இந்த மண்ணிலே கட்டி எழுப்ப துடிக்கிறோம். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, கற்றறிந்த என் தம்பி தங்கைகளே, உங்களை நம்பித்தான் நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ளுகிறோம். இங்கே பேசிய என்னுடைய தம்பி களஞ்சியம் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், பெண்களுக்கு நாங்கள் சரிபாதி இடஒதுக்கீடை கொடுத்தோம் என்று. ஐயா பெரியார் அவர்கள் பெண்ணிய உரிமைக்காக போராடினார்கள். நமது தாத்தாக்கள் ரெட்டமலை சீனிவாசனும், அயோத்திதாசனும், சிங்காரவேலரும், சிவானந்த போன்ற பெருந்தலைவர்களும் பெண்ணிய உரிமைக்காக பெரிதும் போராடிய பெருமக்கள். பெரும்பாவளன் நமது பாட்டன் பாரதி தையலை உயர்வு செய் என்று பாடினார். என் அன்பிற்குரிய மக்களே, எங்கள் தலைவன் பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்ற புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்து ஈழ தாயகத்தில் ஆணுக்கு பெண் நிகராக பெண்களை களத்திலே போரிட அனுமதித்தார். கடற்படையில், வான்படையில், காலாட்படையில், உளவு படையில், கரும்புலி படையிலும் இணைத்து கொண்டு மண்ணின் விடுதலைக்காக களத்திலே போராட அனுமதித்தார். ஆணுக்கு பெண் நிகராக அரசியல் செய்ய அனுமதித்தார். இலக்கியம் படைக்க அனுமதித்தார். எல்லாவற்றிலும் சரிபாதி இடங்களை பெண்ணுக்கு கொடுத்து பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்பதை நிலைநாட்டினார். இங்கே நம் புரட்சி பாவலர் பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை திந்து வருதல் முயல் கொம்பே என்று பாடினார். இதை புரிந்து கொண்ட உங்கள் பிள்ளைகள், நமது ஆதிப்பாட்டன் சிவன் அவர்கள் தன் உடம்பில் பாதியை பெண்ணுக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வராக நின்றார். அவரை வழிபடுகிறவர் கூட செய்யாத ஒன்றை, பெண்ணிய உரிமையை நீண்ட காலமாக பேசி வந்த அரசியல் இயக்கங்களோட செய்யாத ஒன்றை உங்கள் பிள்ளைகள் செய்தோம் என்றால்
பெரியாரின் அடிச்சுவட்டில் நடந்தவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். பிரபாகரனில் வழி நடக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் அதை செயல்படுத்துவார்கள் என்பதை நிரூபிக்கத்தான் ஆணுக்கு பெண் சமம் என்கிற கொள்கை ஏற்று 20 இடங்களை கொடுத்து 50 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை உறுதி செய்தோம். சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் சம அதிகாரத்தை பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். அதற்கு பிறகு இங்கே பேசிய என் தம்பி முத்துப்பாண்டி கூட குறிப்பிட்டான். அம்மையார் மம்தா பானர்ஜி அவர்கள் 41 விழுக்காடு கொடுத்ததும், ஒடிசாவிலே 33 விழுக்காடு கொடுக்கப்பட்டிருப்பதும் உங்கள் பிள்ளைகள் எங்களுடைய வழிகாட்டுதலில் தான், நாங்கள் அறிவித்ததுக்கு பிறகுதான் என்பது எங்களுக்கு பெருமை, மகிழ்ச்சி. இனி வரும் காலங்களிலும் இது உங்கள் பிள்ளைகள் தொடர்ச்சியாக முன்னெடுப்போம். பெண்களின் வாக்கை குறிவைத்து உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இதை செய்யவில்லை. எங்கள் அக்கா தங்கையில் எங்கள் பெரியம்மா சின்னம்மாக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்று எங்கள் பிறவி கடமை, எங்கள் சமூக பொறுப்பு என்பதாலே இதை நாங்கள் செய்கிறோம். இதை அறிவார்ந்த எனது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்மையை போற்றாத எந்த நாடும் பெருமை பெற்றதாக இல்லை. எனவே பெண்களை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம் என்ற கொள்கை முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இதை செய்தோம். என் தம்பி களஞ்சியம் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயிகள் தான். இந்தியா விவசாயத்தை முதன்மைத்துவமாக கொண்ட ஒரு நாடு. ஆதியில் மனிதன் செய்த தொழிலே வேளாண்மை செய்தலும் ஆடு மாடு வளர்த்தலும் தான். விவசாயத்தை கைவிட்ட எல்லா நாடுகளும் உலகில் பிச்சை எடுக்கின்றன. தொழில் வளர்ச்சி என்ற போன நாடுகள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய உணவு தட்டுப்பாட்டை எதிர்கொண்டு நிற்கின்றன. அறிவார்ந்த மக்கள் சிந்திக்க வேண்டும். 130 கோடி மக்களுக்கும் நம் நாட்டில் கார் கொடுப்பதற்கு திட்டம் இருக்கிறது. ஆனால் நீரும் சோறும் கொடுக்க என்ன திட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். தேர்தலை எதிர்கொள்கிற எந்த கட்சியின் தேர்தல் அறிக்கையிலே நீரும் சோறும் கொடுக்க திட்டம் இருக்கிறது? ஒரே ஒரு அரசியல் கட்சியின் வரைவில் தான் நீர்வள பெருக்கத்திற்கும் வேளாண்மையை வளர்த்தெடுத்து மக்களுக்கு சோறு கொடுப்பதற்கும் திட்டம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அறிவித்திருக்கிறது. இந்திய பெருநாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இதை முன்வைக்கவில்லை. நீரின்றி அமையாது உலகு, எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று தமிழ் மறை தந்த வள்ளுவ பெருமகனார் போதித்தது போல, என் அன்பு மக்களே, நீர்வள பெருக்கம், நீர் மேலாண்மை என்று ஒரு வரைவை எந்த அரசியல் கட்சியும் இதுவரை தந்ததில்லை. இந்திய நிலத்திலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் முன்வைக்கிறது. நீர்வளத்தை பெருக்க வேண்டும், தண்ணீரின் தேவையில் நாங்கள் தண்ணீரை அடைவோம் என்று சொல்கிறோம். 4000 டிஎம்சி தண்ணீர் ஆண்டு ஒன்றுக்கு மழை பெய்கிறது. 1500 டிஎம்சி மட்டும்தான் நாம் பயன்படுத்துகிறோம். மீதி 2500 டிஎம்சி தண்ணீரை கடலிலே கலக்க விடுகிறோம். உங்கள் பிள்ளைகள் கடலுக்கு செல்ல விடாமல் தடுத்து நீர்த்தேக்கத்தை உருவாக்கி நீர்வளத்தை பெருக்குவோம் என்கிற உறுதியை நாங்கள் மட்டும்தான் தந்திருக்கிறோம். இதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீரை, தூய குடிநீரை இயற்கை சுத்திகரித்து நமக்கு தருகிறது. கடல் நீர் வெப்பமாகி மேலே போய் குளிர்ந்து மேகமாகி தூய குடிநீரை கொட்டுகிறது. பிடித்துக்கொள், குடித்துக்கொள், பிடித்துக்கொள், குடித்துக்கொள் என்று அரை மணி நேரத்தில் திரும்ப அதை கடலிலே கலக்க விட்டு மறுபடி கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக மாற்றுவேன் என்பது எவ்வளவு பெரிய மடத்தனம்! இதுக்கு 50,000 கோடியை செலவு செய்கிறது. இது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம்! இந்த 50,000 கோடிக்கு நிலமெங்கும் நீர்த்தேக்கங்களை உருவாக்கினால் நிலத்தடி நீர் உயரும். 1000 அடிக்கு கீழே போனாலும் நீர் இல்லை, வறண்டு போனது நிலம். நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருப்பதற்கு ஒரே சான்று பனைமர சாவுதான். பனைமரத்திற்கு அன்பு சொந்தங்களே, அது பாலைவனத்தில் பனைமரம் முளைக்காது, வராது. ஆனால் வறண்ட நிலத்தில் வந்துவிடும். நம்முடைய சிவகாசியிலே, விருதுநகரிலே, எங்களுடைய சிவகங்கையிலே, ராமநாதபுரம் மாவட்டத்திலே செழித்து வளரும், கோயில்பட்டிலே வளரும். ஏனால் வறண்ட நில தாவரம் 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி கொண்டு வந்து செழிப்பாக வாழும். ஒரு கிணறை சுற்றி 10 பனைமரம் இருந்தால் கடைசி வரை தண்ணீரை வற்ற விடாது என்கிறார்கள் நமது பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள். அந்த பனைமரம் ஏன் கழுத்து முறிஞ்சு கொண்டை முறிந்து சாகிறது என்றால் நிலத்திற்கு கீழே நீர் இல்லை, நிலம் பாறைவரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல்லியல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும் என்று நமது தாத்தன் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே பாடுகிறார். அப்ப நிலம் பாலைவனம் ஆகிவிட்டால் எந்த உயிரினமும் வாழ முடியாது. மனிதர்கள் நாம் மட்டுமல்ல, எந்த உயிரினமும் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பற்ற நிலமாக நமது அன்னை பூமி, நமது நிலம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். அப்ப நீர்வள பெருக்கத்திற்கு இவர்கள் திட்டம் என்ன?
நீரை எப்படி, மழையை எப்படி நீங்கள் அறுவடை செய்வீர்கள்? மழையை அறுவடை செய்வதற்கு இருக்கிற ஒரே ஒரு கொடை, ஒரே ஒரு வாய்ப்பு மரம்தான். மரங்களுக்கு வேர்க்கிறது. அதுவும் சீமக்கருவேலை மரத்திற்கும் யூக்கலிப்டஸ் மரத்திற்கும் வேர்க்காது. அந்த மரங்கள் சமூகத்தின் கேடுகள், சமூக நல காடுகள் அல்ல. அதுவும் சீமக்கருவேலை மரங்களின் பிசாசு. அதில் பறவைகள் கூடு கட்டாது. 40 அடிக்கு கீழே எல்லா நீரையும் உறிஞ்சிவிடும். நீர் நிலத்திலே இல்லை என்றால் காற்றில் மிதந்து வருகிற ஈரப்பதத்தை உறிஞ்சிவிடும் சீமக்கருவேலை. நாடெங்கிலும் வெறும் சீமக்கருவேலையை வளர்த்து நம் நிலத்தின் வளத்தை நாசமாக்கினார்கள். மரங்களை வளர்ப்பதற்கு, காடுகள் பராமரிப்பிற்கு இந்த நாட்டில் என்ன திட்டம் இருக்கிறது? ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் 1/3 பங்கு காடுகள் இருக்க வேண்டும். 33 விழுக்காடு ஒரு தேசத்தின் நிலப்பரப்பில் காடுகள் இருக்கணும். காடு இல்லை என்றால் நாடு இருக்காது. மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும். மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழவே முடியாது. அந்த மரங்களை வளர்ப்பதற்கு எந்த கட்சியின் தேர்தல் அறிக்கையிலே திட்டம் இருக்கிறது? ஒரே ஒரு அரசியல் கட்சி அதனுடைய வரைவு அறிக்கையில் தான் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்று வனம் செய்வோம் என்று சூழியலுக்கென்று ஒரு பாசறையை தொடங்கி நாடெங்கிலும் பல கோடி பனை திட்டத்தின் வாயிலாக பனை விதைகளை விதைப்பதும் மரக்கண்டுகளை நட்டு வளர்ப்பதும் செய்து கொண்டிருக்கிற ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி தான். ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய பெருநிலத்திலே ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பதற்கென்று ஊழல் லஞ்ச ஒழிப்பு பாசறை என்ற ஒன்றை தொடங்கி அதை தமிழ்நாடு முழுமைக்கும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். குருதி கொடை கொடுக்கும் தமிழர் படை என்று குருதி கொடுப்பதற்கு, குருதிகளை ரத்தத்தை தானமாக கொடுப்பதற்கென்று ஒரு படைப்பிரிவை வைத்திருக்கிற அரசியல் இயக்கமும் நாம் தமிழர் கட்சி தான். காரணம், நாங்கள் உங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள் என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது கூட உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் கேட்டு நிற்பது ஓட்டை அல்ல, நம் இனத்தின் உரிமையை, வாக்கை கேட்டு நாங்கள் வந்து நிற்கவில்லை. நம் இன மக்களின் எதிர்கால வாழ்க்கையை கேட்டு நிற்கிறோம். எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு நிற்கிற இனத்தின் மக்கள் நாம். விதையை தொலைத்து விட்டோம். கத்தரிக்காய் விதை இருக்கா? விவசாய பூமி, விவசாயிகள் யாராவது ஒருவர் சொல்லுங்கள். வெண்டைக்காய் விதை, பூசணிக்காய் விதை, சுரக்காய் விதை, புடலங்காய் விதை, தக்காளி விதை யாரிடத்தில் இருக்கிறது? இல்லை. மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக ராத்தேலால் ரிச்சாரியா என்று ஒரு பெருந்தகை இருந்தான். ஒரு வயதான பெரியவர். 22,972 பாரம்பரிய நெல் வகைகளை இந்திய நிலம் முழுமைக்கும் பயணித்து சேமித்து வச்சிருந்தான். 22,972 நெல் வகைகளை ஒரே நாளில் 2003 சின்சாண்டோ நிறுவனத்தில் எடுத்து கொடுத்து விட்டது இந்திய அரசு. ஒரே நாள தூக்கி குடிச்சிட்டு. அப்போது இந்தியாவிலே 2 பேர் தான் அழுதார்கள். ஒருவர் ராத்தியாலால் ரிச்சாரியா, இன்னொருவன் எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வார். 2 பேர் தான் என் நாட்டின் விதைகளை தொலைத்து விட்டார்கள். எதிர்காலம் எப்படிப்பட்ட உணவு பஞ்சத்தை இந்த தேசம் சந்திக்க போகிறது என்று துடித்தவர்கள் அவர்கள்தான். அதில் எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் தான். என் அன்பிற்குரிய மக்களே, ஓட்டு கேட்க வர்ற இடத்தில் எவனாவது வள்ளுவரையும் நம்மாழ்வாரையும் படமாக வைத்துக்கொண்டு ஓட்டு கேட்டு வருவானா என்று சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் ஒருவன் மறை தந்தவன், ஒருவன் மண்ணை காத்து தந்தவன், இன்னொருவன் எங்கள் மானம் காத்து நின்றவன். என் அன்பிற்குரிய மக்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விதையை தொலைத்து விட்டோம். இப்ப எங்கிருந்து நாம் மீட்சி வர வேண்டும்? விதையிலிருந்து. உங்கள் பிள்ளைகள் வேளாண்மையை விட்டு வெளியேறிய எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கின்றன. அந்த நிலைக்கு என் தேசம் வந்துவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணவு. உலக நாடுகளை படிக்கிறோம், பார்க்கிறோம். ஆஸ்திரேலியா ஒன்றுமே கிடையாது. விவசாயம் செய்கிறது, மாடு வளர்க்கிறது. மாடை எப்படி மேய்க்கிறது? ஹெலிகாப்டரில் மேய்க்கிறது. நாங்கள் சொல்லும்போது சிரித்தார்கள். நான் ஹெலிகாப்டரில் மாடு மேய்ப்பேன் என்று சொல்லவில்லை, ஜீப்பிலே மாடு மேய்ப்பேன். பிரேசில்ங்கிற நாடு ஒன்று இருக்கு, பிரேசில். குதிரையில் மாடு மேய்ச்சிட்டு இருக்கு. குதிரையில் ஒரு வளமும் இல்லை. அந்த நாட்டில் கரும்பு இருக்கிறது, மாடு இருக்கிறது. பாலை அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது, மாட்டுக்கறி அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது, சர்க்கரையை விளைவிக்கிறது, கரும்பிலிருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறது. இந்த வளங்களை கொண்டு தண்ணீரை விடைந்து சிறந்த நாடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. டென்மார்க் மாடு பால், ஆஸ்திரேலியா மாடு பால். ஆனால் தமிழ்நாட்டுக்கு எங்கிருந்து பால் வருகிறது? ஆந்திராவில் இருந்து. தமிழ்நாட்டுக்கு எங்கிருந்து கறி வருகிறது? ஆந்திராவில் இருந்து. ஏன் மாடு என்னாச்சு? வளர்க்கல. ஏன் ஆடு என்னாச்சு? வளர்க்கல. ஏன் ஆடு மாடு வளர்ப்பது என்ன? அவமானம். எந்த தொழிலும் செய்யலாம், அவமானம் அல்ல.
எந்த தொழிலும் செய்யாமல் இருப்பதான் அவமானம் என்பதை என் அன்பிற்குரிய மக்கள், அதிலும் இளைய தலைமுறை தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். வேளாண்மை செய்வது ஒரு தொழில் அல்ல, வேளாண்மை ஒரு வாழ்வியல், ஒரு பண்பாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணே உண்டு கொளுத்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்கிறான் பெரும்பாவளன் நமது பாட்டன் பாரதி. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்பவர் என்கிறது தமிழ் மறை. வள்ளுவ பெருமான் அவர் நமக்கு தந்தருளிய பொதுமறை. என் அன்பிற்குரிய மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று போதிக்கிறது. உழவை போற்றாத நாடுகள் வாழ்ந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லை. எனவேதான் உங்கள் பிள்ளைகள் வேளாண்மையை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு, வேளாண்மையை விட்டு என் மக்கள் வெளியேறாமல் இருப்பதற்கு, இந்த நாடு எதிர்கொண்டிருக்கிற உணவு பஞ்சத்தை ஒழிப்பதற்கு, பசி என்ற வார்த்தையை இல்லாது ஒழிப்பதற்கு நாங்கள் வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அதை அரசு பணியாக, கவர்மெண்ட் வேலையாக மாற்றி விடுவோம் என்ற திட்டத்தை இந்திய நிலத்திலே உங்கள் பிள்ளைகள் மட்டும்தான் வைத்திருக்கிறோம். அதை விட்டால் இங்கு வழி இல்லை. ஆடு மாடு மேய்ப்பது படிக்காதவன் செய்கிற தொழில் என்று நினைக்கிறார்கள். இல்லை, படித்தவன் நாய் மேய்க்கிறான், படிக்காதவன் ஆடு மாடு மேய்க்கிறான். இதில் அவமானப்படுவதற்கு ஒன்று இல்லை. படித்தவர்களும் ஆடு மாடு மேய்க்கலாம். உங்களுக்கு வேண்டியது அரசாங்க வேலை தானே, நாங்கள் தரோம் சம்பளம், நீங்க மேய்ங்கிறோம். கார் தயாரிக்கிற தொழிற்சாலை தொடங்கி வேலை வாய்ப்பை பெறுவதுதான் வளர்ச்சி இல்லை. கருப்பட்டி தயாரிக்கிற தொழிற்சாலையிலையும் வேலை வாங்கலாம். கரும்புல இருந்து நாட்டு சீக்கிரம் தயாரிக்கிற தொழிற்சாலையிலும் வேலை வாங்கலாம். எள்ளிலிருந்து நல்லெண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலையிலும் வேலை வாங்கலாம். கடலில் இருந்து கடலெண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலையும் வேலை வாங்கலாம். தக்காளியிலிருந்து தக்காளி பழக்கூழ் ஊறுகாய் தயாரிக்கிற தொழிற்சாலையும் வேலை வாங்கலாம். அன்பிற்குரிய மக்கள், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம் நாடு காரை ஏற்றுமதி செய்கிறது. இதை நுட்பமாக விளங்கணும். ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் காரை நம் நாடு ஏற்றுமதி செய்கிறது. ஏன் அந்த நாடு கொரியா முதலாளி ஏன் தமிழ்நாட்டில் வந்து தயாரிக்கணும்? ஏன் அவர் நாட்டில் தயாரித்து ஏற்றுமதி செய்யல? அங்க நீர் வளத்தை அவர்கள் பாதுகாக்க நினைக்கிறார்கள். அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும் என் அன்பு சொந்தங்கள். இங்கிலாந்தினுடைய பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் என்ன சொல்கிறான்? மற்ற நாடுகள் எல்லாம் தங்கத்தையும் பணத்தையும் வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுகிறார்கள். ஐரோப்பிய நாடுகள் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்து விட்டார்கள் என்கிறார். அப்படி என்றால் எந்த நாடு நீரை அதிகமாக வைத்திருக்கிறதோ அந்த நாடுதான் பணக்கார நாடு என்று கணக்கிடுகிறார். ஐரோப்பாவில் பிரான்ஸ் ஆரஞ்சு பழத்தை விளைய வைத்து ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தது. ஒரு ஆரஞ்சு பழம் விளைவதற்கு 50 லிட்டர் தண்ணீரை குடிக்கிறது என்று தெரிந்த பிறகு ஆரஞ்சு பழ விளைத்தலை நிறுத்திவிட்டார்கள், விளை வைப்பதை நிறுத்திவிட்டார்கள். வேண்டுமென்றால் இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். சீனர்கள் பன்னிக்கறியை விரும்பி உண்டார்கள். 1 கிலோ கறி மேசைக்கு தட்டுக்கு சாப்பாட்டு தட்டுக்கு வருவதற்கு 4800 லிட்டர் தண்ணீரை குடிக்குது என்று தெரிந்த பிறகு பன்னிக்கறி பண்ணி வளர்ப்பதை நிப்பாற்றான்ட்டான். அவன் நீர் வளத்தை பற்றி கவலைப்படுகிறான். 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. 10,000 மக்களுக்கான குடிநீர் தேவை. ஆனால் இந்த நாடுகள் அந்த நாட்டில் உற்பத்தி செய்யாத நம் நாட்டில் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்கிறார்கள். 50 லட்சம் கார் எவ்வளவு தண்ணீர் வீணாகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். காரை ஏற்றுமதி செய்கிற நம் நாடு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்கிறது. இது எவ்வளவு வெட்கக்கேடானது, எவ்வளவு ஆபத்தானது என்று பாருங்கள். இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு மனித ஆற்றல், இவ்வளவு பெரிய வளம், இத்தனை வைத்துக்கொண்டு அற்ப வெங்காயத்தை தன் நாட்டு மக்களுக்கு விளைவித்து கொடுக்க முடியாத வெங்காயங்களுக்கு எண்ணத்திற்கு அதிகாரம் என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். வெங்காயத்தை எங்கிருந்து இந்த நாடு இறக்குமதி செய்தது? எகிப்திலிருந்து. எகிப்து அது பாலைவன நாடு. பாலைவன நாட்டில் இருந்து இந்த நாடு 130 கோடி மக்களுக்கு வெங்காயம் இல்லாமல் இறக்குமதி செய்து. அதுவும் கடந்த தீபாவளி அப்போ பருப்பு இல்லை, வடை சொல்றதுக்கு பருப்பு இல்லை. பக்கத்து நாட்டில் பள்ளிச்சு நிற்குது பருப்பு கொடுன்ட்டு. காரை ஏற்றுமதி செய்த ஒரு நாடு சோறை இறக்குமதி செய்து இது பேராபத்தான கட்டமைப்புன்னு நாங்கள் சொல்றோம். அப்ப நாங்க என்ன சொல்றோம்? காரை இறக்குமதி செய்கிறோம், சோறை ஏற்றுமதி செய்கிறோங்கிறோம். இந்த நாடுகள் எப்படி கட்டமைக்குதுன்னா, நம்ம நாடு எப்படி கட்டமைக்குதுன்னா, விவசாயத்தை விட்டு வெளியேறுங்கள். அதான் மன்மோகன் சிங் சொன்னாரு, அதே தான் நரேந்திர மோடி. இவங்க பாலிசியா தான். விளைநிலங்களை ஆக்கிரமியுங்கள், வானூர்தி நிலையங்கள் போடுங்கள், 8 வழி 10 வழி சாலையை போடுங்கள், மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுங்கள், தொழிற்சாலைகளை நிறுவுங்கள். இதெல்லாம் வளர்ச்சி இவர்கள் காட்டுகிறார்கள்.
அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைய வைக்கும், உற்பத்தி செய்யும், அது நிலத்திலிருந்து தானே வர வேண்டும். அந்த நிலத்தை பறித்து கொண்டால் சோத்துக்கு மண்ணையா திம்பீர்கள் என்று எவனும் கேட்கல. தொழிற்சாலை கட்டியாகிவிட்டது, 1000 ஏக்கரில் வேலைக்கு சேர்ந்தாகிவிட்டது. வேலை வாய்ப்பு, வேலைக்கு சேர்ந்தால் என்ன கிடைக்கிறது? கை நிறைய சம்பளம். சம்பளத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள்? சாப்பிடுவீர்கள். சாப்பாடு எங்கிருந்து வரும்? இதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்வி. எங்கிருந்து வரும்? இதற்கு மாற்று திட்டம் என்ன இருக்கிறது? ஒன்று இல்லை. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? காரை உற்பத்தி செய்யற தொழிற்சாலை, செல்போனை உற்பத்தி செய்யற தொழிற்சாலை இல்ல, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு. அப்படின்னா கரும்பு 2000 ஏக்கர்ல கரும்பு, கரும்புல இருந்து சர்க்கரை தயாரிக்க தொழிற்சாலை, வெல்லம் தயாரிக்க தொழிற்சாலை, எத்தனால் பெட்ரோல் தயாரிக்க தொழிற்சாலை. 2000 ஏக்கர்ல எள்ளிலிருந்து எண்ணெய் தயாரிக்க தொழிற்சாலை, எள்ளு பின்னாக்கு தயாரிக்க தொழிற்சாலை, எள்ளு மிட்டாய் தயாரிக்க தொழிற்சாலை. கடலை 2000 ஏக்கர், அங்கிருந்து கடலை எண்ணெய் தயாரிக்க தொழிற்சாலை, கடலை மிட்டாய் தயாரிக்க தொழிற்சாலை, கடலை பின்னாக்கு தயாரிக்க தொழிற்சாலை. இங்கே 2000-3000 ஏக்கர்ல மாடு பண்ணைகள், ஆடு பண்ணைகள், மாட்டிலிருந்து பால் உணவு தேவைக்கு, பாலிருந்து பால்கோவா, வெண்ணெய், தயிர், நெய் தயாரிக்க தொழிற்சாலை. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவர்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. எல்லாருக்கும் வேலை. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை. அப்ப நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை என்றால் சாயக்கழிவை நிலத்துல கொட்டினான், நிலம் நஞ்சாச்சு. நச்சு புகை வெளியில விட்டான், நில காத்து மாசாச்சு, தூசாச்சு. எந்த பேச்சுக்கே இடம் இல்லை. கரும்பு சக்கை, கரும்பு சக்கையிலிருந்து சாப்பாடு தட்டு, பாக்கு மரத்திலிருந்து சாப்பாடு தட்டு. நோ பிளாஸ்டிக் பேன், நோ நெகிழித்தாள் தடை, ஒழிச்சிடும். இதையெல்லாம் யார் செய்வா? எவன் இந்த மண்ணை இந்த மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிறானோ அவனால தான் செய்ய முடியும். இதை இவர்கள் யாரும் செய்ய மாட்டார்கள், யாரும் செய்ய மாட்டார்கள். உங்கள் பிள்ளைகள் எங்களால் தான் செய்ய முடியும். 1 கிலோ கறி 580 ரூபா. ஆட்டுக்கறி. கறி திங்காதவன் யாரு? 100 விழுக்காடு மக்கள், 99 விழுக்காடு பால் சாப்பிட்றான், 99 விழுக்காடு கறி திங்கிறான். மீன், முட்டை, காய்கறி உணவு 100 விழுக்காடு காய்கறி உணவு, பருப்பு, கீரை, நெய், கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, அந்தக்கீரை, அரைக்கீரை, எல்லா கீரையும் எங்கிருந்து வருது? சிற்றூர்கள் இருந்து, கிராமத்திலிருந்து. ஆனா இதையே நீ இந்த விவசாயம் செய்யறது கேவலம். வெளியில போயிடுற. இவனுக்கு ஒரு நோய் இருக்கு. 10 ஏக்கரை வச்சு விவசாயம் செய்யறவனுக்கு பொண்ணு கொடுக்கறது இல்ல, துபாயில ஒட்டகம் மேய்க்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்கறது, துபாய் மாப்பிள்ளைன்னு. இவனுக்கு ஒரு நோய் இருக்கு. இந்த உளவியல் நோயை தகர்க்கணும். தமிழர்கள் எங்களுக்கு காலில் கையில விலங்கு போடல, சிந்தனையில விலங்கு போட்டிருக்கான். நாங்கள் உடல் நோயாளிகள் அல்ல, உளவியல் நோயாளிகள். இதை தகர்க்கணும். அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும், இவனுக்கு காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? அரை காசும் இல்ல, காசும் இல்ல, முழு காசு அரசாங்க வேலை. வா, பாய் பின்னுதல் அரசாங்க வேலை, பொட்டி முடைதல் அரசாங்க வேலை, தென்னை ஈக்கி கிழித்து விளக்குமாறு செய்தல் அரசாங்க வேலை, பானை செய்தல் அரசாங்க வேலை, நெசவு செய்தல் அரசாங்க வேலை, பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், மீன் வளர்த்தல், எல்லா கவர்மெண்ட் வேலை. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வாழும் இடங்களிலே வேலை வாய்ப்பு. அங்கிருந்து நகராத. எவ்வளவு சம்பளம் கொடுப்ப? நான் கொடுக்கிற சம்பளத்தை செலவழிக்க உனக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்? ஏன்? உனக்கு தேவைப்படாது. கல்வி இலவசம். எப்படி கல்வி? முதல் இடத்தில் தென்கொரியா இருக்கு உலகத்தில் கல்வியில், 2வது இடத்துல ஜப்பான், 3வது சிங்கப்பூர். சிங்கப்பூர் என்ன நாடு? சிங்கப்பூர். இந்த விருதுநகர் மாவட்டம் தான் சிங்கப்பூர். 45 நிமிஷத்தில் சிங்கப்பூரை சுற்றி வந்துடலாம். இந்த நாடு உலகத்தின் எல்லா நாட்டு இளைஞனுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்குது. என்ன வளம் வைத்திருக்கிறது? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு வளமும் இல்லாத நிலம் ஒரு நாடு, சின்ன நாடு. கல்வியில் 3வது இடத்துல இருக்கு உலகத்தரத்தில். நம்ம நாடு எங்க இருக்கு? அதுக்கு தரம்னு ஒன்னே கிடையாது, தகரத்தை விட கேவலமா இருக்கு. இங்க எதுவும் கிடையாது. உலகத்தில் எல்லா நாடும் அரசு நடத்துவது தரமா இருக்கு, என் நாட்டில் அரசு நடத்துவது கேவலமா இருக்கு. ஏன்? தரங்கட்டவர்கள் கையிலே அரசு தொடர்ச்சியா இருக்கு. அதான் பிரச்சனை. இப்ப இந்த இடத்துக்கு முந்திக்கிட்டு நீ போகணும். அப்ப கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அப்ப என்ன செய்யணும்? ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி என்று இல்லாது சரியாக, சமமாக, தரமாக எல்லோருக்கும் கல்வி இலவசம். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். அறிவிப்பு: பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். முடிஞ்சு. கல்வி இலவசம்.
நீ எவ்வளவு என்ன படிக்கணும், 1ஆம் வகுப்பிலிருந்து முதுகலையா ஆராய்ச்சி கல்வியா என்ன படிக்கணும், எல்லாம் அரசே படிக்க வைக்கும். பெற்றோருக்கு காசு மிச்சம், முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன, மருத்துவம். ஆத்தாப்புக்கு முடியலன்னா வைத்தியம் பார்க்கணும், தனக்கு முடியலன்னா படுத்துக்கணும். உலக தரத்துக்கு அரசு மருத்துவமனையை உயர்த்துறா. என்ன பண்ணுறது? முதலமைச்சருக்கு முடியல, ஜெயலலிதாவுக்கு அப்போலோவில் படுக்கூடாது சட்டம். கருணாநிதிக்கு முடியல, காவிரியில் படுக்கூடாது சட்டம். அமைச்சர் பிள்ளைகள், பாராளுமன்ற உறுப்பினரின் குடும்பங்கள், அரசு அதிகாரிகள் எவருக்கு முடியலாலும் சரி அரசு மருத்துவமனையில் தான் படுத்து மருத்துவம் பார்க்கணும் சட்டம். அப்ப ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் இல்லாது உலக தரத்திற்கு மருத்துவத்தை கூட்டுவோம். சோனியா காந்திக்கு உடம்பு முடியல, இந்தியாவுக்குள்ள எங்கேயும் படுக்கல, அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. ஏன்? தரம் இல்லை. 50 ஆண்டுகள் விடுதலை பெற்ற இந்தியாவை 72 ஆண்டு ஆயிடுச்சு. இதுல 50 ஆண்டுகள் ஆண்டது இந்த கட்சி தான். தன் தேசத்தின் மக்களுக்கு தரமான மருத்துவத்தை கொடுக்க வாக்கு இல்லை. உடம்பு முடியலன்னா ஊரா நாட்டில் போய் படுத்துக்கிறது, எங்களுக்கு முடியலன்னா பாடை கட்டி நேராக சுடுகாட்டுக்கு போயிடுறது. இதுவா? அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். மருத்துவமனைகள் தரமாக இருந்திருந்தால் தெருக்களில் மருந்து கடைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கணும். மருந்து தரமாக இருந்திருந்தால் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கணும். ரெண்டும் குறையில கூடிக்கொண்டு போகுது. நான் நோயாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதை யார் சரி செய்வது? இதை பற்றி யார் சிந்திச்சு பேசுவது? இதை மாற்றுவோம் என்று சொல்வதற்கு ஒரு ஆட்சியில் வரைவு இருக்கா? ஒரு தேர்தல் அறிக்கை இருக்கா? ஐயா ஸ்டாலின் பேசுவாரா? ஐயா எடப்பாடி பேசுவாரா? யார் பேசுவா? எந்த கட்சி வேட்பாளரால் பேச முடியும்? ராகுல் காந்தி பேசுவாரா? நரேந்திர மோடி பேசுவாரா? ஒரே ஒரு உறுதியைத்தான் நாங்கள் கேட்கிறோம். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், இந்த தேசத்தை ஆண்ட தலைவர்கள், ஆள துடிக்கிற தலைவர்களிடத்தில், என் தேசத்தின் குடிகள், என் தேசத்தின் பிஞ்சு குழந்தைகள் இரவு உணவில்லாத பசியோடு உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதியை உங்களால் தர முடியுமா? ஒரே ஒரு வாக்குறுதி. நீங்கள் எதை வளர்ச்சி என்று காட்டுகிறீர்கள்? எதை வளர்ச்சி? நாங்கள் பட்டினி கிடந்து செத்தால் கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பதை டெவலப் என்று சொல்கிறீர்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமை! வீட்டுக்கு 2 கார் இருக்கிறது, கார் டேங்கர் நிறைய பெட்ரோல் இருக்கிறது, ஆனால் வீட்டில் எல்லா குடங்களும் தண்ணீற்று காலியாக இருக்கிறது. இது எப்படிப்பட்ட வளர்ச்சி? எவ்வளவு ஆபத்தான பயணம்! அறிவார்ந்த மக்கள் மிகவும் ஆர்வமாக இதை கவனிக்கணும், ரொம்ப நுட்பமா புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட நாட்டை கட்டியமைக்கிறான்? ஒரு கார்ல ஒரு பெண் பயணிக்குது, ஒரு பிச்சைக்காரன் வந்து கார் கண்ணாடியை தட்டுறான், தட்டினவன அந்த அம்மா கண்ணாடி இறக்குது, அவன் கையேந்துறான், கேஷ் நகைங்குது, அந்த அம்மா காசு இல்லைங்குது, ஒன்லி கார்டு ஒன்லி கார்டுங்குது. அது பையிலிருந்து கார்டு எடுத்து காட்டுது, அவன் பையிலிருந்து மிஷின் எடுத்து காட்டுறான் பிச்சைக்காரன். வேணா காட்சி இருக்கு பாருங்க, நீங்க படிச்சவங்க எல்லாரும் தட்டி பாருங்க. அப்படி ஸ்வைப் மிஷின் எடுத்து காட்டுறான், யார்? பிச்சைக்காரன். உடனே அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு இசுக்குன்னு ஒரு இழுத்து விடுது, காசு அங்கே டிரான்சாக்ஷன் ஆயிடுது. இவன் இதான சொல்றான், செல்போன் டிரான்சாக்ஷன், கேஷ்லெஸ் எக்கனாமி. யார் இவங்க? உடனே போயிருது. இதுக்கு பேர் என்ன? வளர்ச்சி. இதான் வளர்ச்சி, இதான் டிஜிட்டல் இந்தியா. ஸ்வைப் மிஷின் வச்சு பிச்சைக்காரன் பிச்சை எடுப்பதற்கு பேர் தான் டிஜிட்டல் இந்தியா. ராஜா, பிச்சைக்காரன் ஸ்வைப் மிஷின் வச்சு பிச்சை எடுப்பது அல்ல வளர்ச்சி. பிச்சைக்காரனை இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவதுதான் வளர்ச்சி. அதான் டெவலப். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை கட்டியமைக்க பாடுபடுறோம் நாங்க. பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்றான் இளைய புரட்சியாளன் பகத்சிங். அவன் முன்வைத்த முழக்கம் அடிமை இந்தியாவில். நாங்கள் முன்வைக்கிற இலக்கம் விடுதலை பெற்ற 72வது ஆண்டு இந்தியாவில். அதே தேவை, அதே முழக்கம் அப்படியே இருக்கிறது. எப்படி இருக்குது? காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கூழுக்கும் இல்லை, பாலுக்கு உழைத்தமடா தோளா, பசையற்று போனமடான்னு பாட்டன் ஜீவானந்தம் பாடியது. எவ்வளவு காலத்துக்கு இந்த கொடுமை? விருதுநகர் சிவகாசியில முடிஞ்சு பட்டாசு. இவ்வளவு காலம் இந்த பட்டாசு தொழிற்சாலைக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு உரிய அங்கீகாரம். என்ன நடக்குது? உச்சநீதிமன்றம் சொல்லுது, உச்சநீதிமன்றம் 2 மணி நேரம் தான் பட்டாசு வெடிக்கணும். ஏன்? சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, காற்று மாசுபடுது. உச்சநீதிமன்றம் சொல்லுது. அதே உச்சநீதிமன்றம் சொல்லுது ஸ்டெர்லைட் ஆலை பாதுகாப்பானது என்று, அணு உலை பாதுகாப்பானது என்று. கொடுமை, கொடுமை. இது என்ன? இது என்ன? எப்படிப்பட்ட தேச கட்டமைப்பு இது? எப்படிப்பட்டது இது? எல்லா சீன பட்டாசு இறக்கி விடுறான். அது காரணம் என்ன?
உன்னுடைய பொருளாதார கொள்கை தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். தனியார் மயம் என்றால் என்ன? எது எது உனக்கு சேவையோ அதெல்லாம் தொழில். உலக வர்த்தக அமைப்பு இருக்கு, WTO, அதில் கையெழுத்திட்டான். அவனுடைய கொள்கை என்ன? கையெழுத்திட்டு எல்லாம் கடன் வாங்கியாச்சு. இப்போ இவன் கொள்கை என்ன? கல்வி நமக்கு சேவை, மருத்துவம் நமக்கு சேவை, குடிநீர் விநியோகம் நமக்கு சேவை, சாலை போடுதல் பராமரித்தல் நமக்கு சேவை, மின் உற்பத்தி விநியோகம் நமக்கு சேவை, போக்குவரத்து நடத்துவது நமக்கு சேவை. இதுவெல்லாம் அவனுக்கு தொழில். தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல. அதை முதலாளிகள்கிட்ட கொடுத்துட்டு கையெழுத்த போட்டு கமிஷன் வாங்கிட்டு கம்முன்னு இதுதான் நடக்குது. எல்லாம் தனியார் மயம். நீங்களே சிந்திச்சு பாருங்க. கல்வி தனியார் மயம். ஆனா கல்விக்கு மக்கள்கிட்ட வரி. நான் கட்டியிருக்கேன். இப்ப நான் ஒரு கார், இந்த கார் ஓட்டுறேன், 3 லட்சம் ரூபா ரோடு டாக்ஸ் கட்டியிருக்கேன், சாலை வரி. ஆனா 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் கட்டுறேன். நான் 3 லட்சம் ரூபா ரோடு டாக்ஸ் கட்டினேன், எந்த ரோட்ல ஓட்டுறது கட்டினேன்? பதில் இல்லை. நான் கட்டிய சாலை வரி எந்த சாலைக்கு நான் காரை ஓட்டுறது கட்டியிருக்கேன்? எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமும் கொள்ளையும் நடக்குது பாருங்க. கல்வி தனியாற்ற கொடுத்துடணும், அவர் வித்துக்குருவாரு. ஆனால் மக்கள்கிட்ட வரி எடுத்துக்கணும். மருத்துவ வரி எடுத்துக்கிறது, நேரடியாக மறைமுகமாக பல வரிகளை மக்கள்கிட்ட இருந்து பறிக்கிறது. கல்வி கொடுத்துருவாரு, குடிநீருக்கு வாங்கிடுவார், மின்சாரத்துக்கு வாங்கிடுவார், ரோடு டாக்ஸ் சாலையில் வாங்கிடுவார், வீட்டு வரி வாங்கிடுவார். எல்லாத்துக்கும் வரியை வாங்கிவிட்டு கல்வி கற்கணுமா முதலாளிகிட்ட போ, மருத்துவமா அந்த முதலாளிகிட்ட போ, குடிநீரா இந்த முதலாளி விற்பார், அக்கோஃபனா கிண்லே அப்போலோ இதை வாங்கி குடி. அப்போ உன் வேலை என்ன? உன் வேலை என்ன? உன் வேலை என்ன? அரசின் வேலை என்ன? எல்லாவற்றையும் தனிப்பெரும் முதலாளிகள்கிட்ட கொடுத்துட்டு அரசு சொல்லுகிறது நல்லாட்சி கொடுக்கிறேன்ட்டு. இது எவ்வளவு கேவலம், எவ்வளவு பெரிய கொடுமை. எப்படி தாராளமயம்னு ஒன்று வச்சிருக்கு. அது எப்படின்னா எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிச்சுக்க, எவ்வளவு வேணாலும் திருடிக்க, எந்த நிலத்தை வேணாலும் ஆக்கிரமிச்சுக்க, ஆனா பிடிபட்டா பதவி மட்டும் விளைவிக்க. இதுதான் தாராளமயம். இதுதான் உலகமயம். சந்தை. அன்னைக்கு வர்த்தகம் செய்ய வந்தது இங்கிலாந்து, ஒரு நாடு, பிரிட்டிஷ்கார வந்தான். ஒரு நாட்டுக்கு அடிமையா இருந்துச்சு இந்த நாடு. கப்பல்ல வர்த்தகம் செய்ய வந்தவனை போராடி விரட்டிட்டு வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வரவனை வா வான்னு கூப்பிடுது. இதுதான் உலகமயமாக்கல். அன்னைக்கு ஒரு நாட்டுக்கு அடிமையா இருந்த இந்தியா உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் அடிமையாக துடிப்பதுதான் உலகமயமாக்கல், குளோபலைசேஷன். இதை புரிஞ்சுக்கணும். அப்ப இதனால என்ன ஆயிருது? இந்தியா ஒரு நாடு இல்லாது, குடிகளின் தேசமாக இல்லாது, முதலாளிகளின் சந்தையாக மாற்றப்பட்டு விட்டது. நீங்க தொலைக்காட்சியை திறந்து பாருங்க, நிகழ்ச்சிக்கு இடையில் விளம்பரம் வருதா, விளம்பரங்களுக்கு இடையில் நிகழ்ச்சி ஓடுதான்னு பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? சந்தை. சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட எந்த நாடும் வாழாது, வளராது. சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகராக இருந்து வேலை செய்ய முடியுமே ஒழிய நாட்டு மக்களுக்கு தலைவனாக இருந்து சேவை செய்ய முடியாது. அப்ப எப்போது காந்தி கண்ட தற்சார்பு, அவருடைய உதவியாளர் ஜே.சி. குமரப்பா சொன்ன தற்சார்பு பொருளாதாரம், அன்னை இந்திரா காந்தி அவர்கள் சொன்ன தற்சார்பு, பெருந்தலைவர் காமராஜர் கண்ட தற்சார்பு. சென்னையிலே மெரினா கடற்கரையிலே நடந்த மாநாட்டிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேசுகிறார்கள். சோத்துக்கு ஊரா நாட்டில் கையேந்திரதுக்கா போராடி சுதந்திரம் பெற்றோம், நம்மகிட்ட என்ன இருக்கோ சாப்பிட்டு நிம்மதியா படுப்போங்கிறாங்க. அதுதான் தற்சார்பு. ஆனால் இந்த நாடு, நாட்டின் பாதுகாப்புக்கு போர் விமானம், ஒரு சின்ன நாடு, இந்திய நாட்டின் ஒரு மாநில கூட இல்லாத பிரான்ஸ் கிட்ட ரபேல் போர் விமானம், அதுல ஊழல். பீரங்கி இஸ்ரேல்ல வாங்குறது, துப்பாக்கி ரஷ்யால வாங்குறது. நீ எதை தயாரிப்ப? எல்லா நாடும் மேட் இன் சீனா, மேட் இன் ரஷ்யா, மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் சிங்கப்பூர். இந்தியா மேக் இன். ஏன்? ஜப்பான் வா இந்தியாவில் தயாரி, ரஷ்யாவா இந்தியாவில் தயாரி, கொரியாவா இந்தியாவில் தயாரி. நீ என்ன தயாரிப்ப? ஊதுவத்தின் ஜாம்பராணி தான் தயாரிப்ப. வேற என்ன தயாரிப்ப? நீ என்ன தயாரிப்ப? என்ன உன் கொள்கை? நீ எதை நோக்கி எங்களை கூட்டிட்டு போற? எதனை கூட்டிட்டு போற? ஒரு நாடு நியாயமாக வளர்ச்சி என்பது தேசத்தின் குடிகளுக்கு சரியாக சமமாக தரமாக கல்வியை கொடுக்க முயற்சி செய்து, அப்படின்னா அது வளர்ச்சி.
முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பை ஒரு தேசம் ஏற்படுத்துது என்றால் அது உண்மையிலே டெவலப். தேசத்தின் குடிகளுக்கு பயணிக்க சரியான சாலையை பாதையை போட்டு கொடுக்கிறது என்றால் அது டெவலப். தடையற்ற மின்சாரம் கொடுக்க முயற்சிக்கிறது, அதை நோக்கிய திட்டங்களை கொண்டு போவது என்றால் அது வளர்ச்சி. 57 லட்சம் கோடி கடன், இதுவாக நாட்டு மக்களிட்டு வரி, அது ஜிஎஸ்டின்னு ஒரு வரி. ஜிஎஸ்டி நீங்க நுட்பமா விளங்கணும். இந்த ஜிஎஸ்டியை நான் எதிர்த்து கேட்டதுக்கு எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லை. இந்த ஜிஎஸ்டிங்கிறது எப்படிப்பட்ட பொருளாதார கொள்கை? ஐயா ஜேசி குமரப்பா சொல்லியிருக்காரு. சேவை பொருளாதாரம், வணிக பொருளாதாரம், இப்படி பல பொருளாதாரம் இருக்கு. இதுல எந்த மாதிரி பொருளாதாரம் இந்த ஜிஎஸ்டினா? ஒரு அடாவடி பொருளாதார கொள்கை. இது உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றேன் பாருங்க. நான் ஒரு வாழை தோப்பு வச்சிருக்கேன். அந்த வாழை கன்று வச்சு அதுக்கு தண்ணி விட்டு அதுக்கு உரம் அணைச்சி மண் அணைச்சி தோகையை கிழிச்சு விட்டு வளர்த்து அது கிளவிட்டுரும். இந்த தார் விட்ட பிறகு காலையில் வந்து வெட்டிக்கலான்னு நினைப்பேன். ராத்திரியில் குரங்கு வந்து திண்டு போயிடும். விளங்குதா? நான் வெம்பாடு விட்டு ஆத்தா பொண்டாட்டி தாலி அடமான வச்சு தங்கச்சி மூக்குத்தி விற்று நான் ஒரு கடையை வச்சு சரக்கு வாங்கி வச்சு விற்பேன். இவன் பொத்துனாப்பில் வரியை தூக்கிட்டு ஓடிடுவான். முதல்ல ஜிஎஸ்டிக்கு முன்னாடி கடையில் பொருளை வச்சு விற்றுக்கிட்டு இருந்தான். ஜிஎஸ்டிக்கு பின்னாடி கடை விற்பனைக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். இதுதான் இவன் பொருளாதார கொள்கை. இந்த வாழை தோப்புக்கும் குரங்குக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஆனால் நான் விளைய வச்சு உழைச்சி தொங்கின தாரை ஒரே ராத்திரியில் தின்ட்டு போயிடும். இதுதான் இவங்களுடைய ஜிஎஸ்டி. இதுதான் அடாவடி பொருளாதாரம். இந்த அடாவடிக்காரங்களை ஒழிக்கணும்னா உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பது தவிர வழி கிடையாது. உங்களை முடிச்சு விட்டுருவான். இது மக்களுக்கான தேசம் அல்ல. இது முதலாளிகளின் கூடாரம். இது முதலாளிகளின் வள வேட்டைக்கு சுரண்டல் காடாக மாற்றி நிறுத்தப்பட்டுருச்சு. இவன் அதை பற்றி வழக்கொள்ளையை பற்றி இவன் கவலைப்பட மாட்டான். இவர்களுக்கு வேண்டியது தலைவர்கள் அல்ல, தரகர்கள். பெரும் முதலாளிகளுக்கான முகவர்கள் தேவைப்படுகிறார்கள். ஏன் உங்க பிள்ளைகள் நாங்க போட்டியிடுறோம்னு எந்த பத்திரிகையும் காட்டுறதில்ல? ஏன் நாங்க பேசுற பேச்ச தொலைக்காட்சியில் ஒளிபரப்புறதில்ல? மாட்டார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டில் புரட்சி வெடிச்சிடும். புரட்சி அரை நொடி எதிர்கொள்ள முடியாது. நான் கேட்கிற கேள்வியை மக்கள் எல்லாரும் கேட்பான். இங்க வான்னு கேட்பான். இந்த கேள்வியை கேட்டா என்ன பண்ணுவீங்க? இதே நரேந்திர மோடி, இதே ராகுல் காந்தி 50 ஆண்டு காலத்தில் நீங்கள் ஆட்சி செய்தல் ஒரு சாதனையை சொல்லி ஓட்டுக்கலுங்களேன். ஐயா மோடி இந்த 5 ஆண்டு காலத்தில் சாதித்த சாதனையை சொல்லி ஓட்டுக்கலுங்களேன். பணம் மதிப்பிழப்பு, பணம் செல்லாது என்று சொல்லி நீங்கள் சாதித்த ஒன்றை சொல்லுங்க. அதை சொல்ல முடியுதா? ஜிஎஸ்டியாலே வரியை விதித்து 28 விழுக்காடு வரி எடுத்துட்டு போனீங்க. சரி, அதை என்னவாக என் தேசத்தின் மக்களுக்கு திருப்பி தந்தீர்கள்? பதில் உண்டா? கல்வியாக தந்தீர்களா? மருத்துவமா தந்தீர்களா? சாலையா தந்தீர்களா? மின்சாரமா தந்தீர்களா? என்னவா தந்தீர்கள்? வேலை வாய்ப்பா தந்தீர்களா? இல்ல குடிநீராக தந்தீர்களா? என்னவாக திருப்பி தந்தீர்கள்? பதில் எங்க இருக்கிறது? நாங்கள் வந்தால் 2 கோடி பேருக்கு வேலை. நீ வந்ததாலவே 2 கோடி பேருக்கு இல்லாம போச்சு வேலை. எப்படி? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. நாங்கள் வந்தால் விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம். விவசாயி கடனாளி ஆனது யாருடைய ஆட்சியில்? பதில். போன முறை ஆட்சிக்கு வரும்போது விவசாய கடனை தள்ளுபடி பண்ணீர்கள். சரி, மறுபடியும் ஏன் கடனாளி ஆனான்? கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம். கடன் வாங்கி கல்வி கற்க வேண்டிய நிலைமையில் என்னை வைத்தது யார்? கல்வி மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை. என்ன கொடுமை பாருங்க. இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நம்ம பண்ண பிழை என்ன? என்ன பிழை? ஏதாவது ஒன்றை சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்க பாப்போம். ஒன்று. இப்ப வந்து பிஜேபி என்ன சொல்லுது? எங்க கிட்ட கொடுத்தா தான் நாட்டை பாதுகாப்பா வச்சுக்கணும். உங்க கிட்ட இருந்து நாட்டை பாதுகாக்கிறதா நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். 5 ஆண்டு ஒன்றை கொடுத்ததும் போதும் நாங்க செத்து படுத்ததும் போதும். கொடுமை. அற்ப சாதி மத உணர்ச்சியை தூண்டி, கடவுள் உணர்ச்சியை தூண்டி ஓட்டு பறிப்பது எவ்வளவு இழிவு. அரசியல் செய்வது. அரசியல் என்பது மனிதர்களுக்கு மட்டுமானதா? உலகில் எல்லா உயிர்களுக்குமானது அரசியல்.
அரசியல். தமிழர்கள் நாங்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, உயிர்மநேயர்கள். அறிவார்ந்த எனது இன சொந்தங்கள் சிந்திக்கணும். தமிழன் உலகம் தழுவி உயிர்களை நேசித்தின்ற ஒரு பெருத்த இனக்கூட்டம். முல்லைக்கு தேரை கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர்வை போத்து நான் பேகன்னா செயல் பைத்தியக்காரத்தனம். ஒரு குச்சியை உண்டிருக்கலாம், தேரை விட்டுருக்க வேண்டியது இல்லை. மயில் போர்வை கேட்கல, கொடுத்தான். ஆனால் என் அன்பு மக்களே, கேட்டு கொடுப்பது கொடைதான். ஆனால் கேட்கும்போது ஒருவன் தன்மானத்தை இழந்து விடுறான்றான். கேட்காமல் கொடுக்கணும், அது கொடைதான். ஆனால் அது சிறந்த கொடை அல்ல. அப்ப எது ஆகச் சிறந்த கொடை? கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பதுதான் ஆகச் சிறந்த கொடை என்று புறப்பொருள் வெண்பாமாலை பாடுது. அந்த இடத்திலே எமது இன முன்னோர்களின் உயிர் நேயத்தை நீங்க பார்க்கணும். மயிலுக்கு போர்வையும் முல்லைக்கு தேரும் உயிர் நேயத்தை காட்டுகிறது. பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று எங்கள் வள்ளுவ பெருமகனார் எங்களுக்கு கற்பிக்கல. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகின்றான். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று சொல்லல. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்த நீ நானும் 10 மாதம் தாங்கிறான் மக்கள் கவிஞன் எங்கள் தாத்தன் பட்டுக்கோட்டை. எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் அப்படி பாடல எங்க முன்னோன். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடாது, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று போதிக்கிறான். எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒன்றுதாண்டாங்கிறான். சிறப்பு வா செய்தொழில் வேற்றுமையான், அது ரொம்ப முக்கியம். காலுக்கு செருப்பு தைப்பவன் தாழ்ந்தவன், தலைக்கு கிரீடம் தைப்பவன் உயர்ந்தவன் என்று செய்கிற தொழிலில் பாகுபாடு பார்க்காதே, வேற்றுமை பார்க்காதே, பிறப்பு ஒக்கும் என்கிறான். ஆனா இவன் சாதியை தூண்டுவான். நம்ம ஆளுகம்பா, நாங்கள்லாம் வேற்றுக்கிற ஆளுகள். அப்போ சாதியும் மதமும் என்னைக்கு நம்மளை காப்பாற்றிருக்கு மனிதனை? நாம தான் கரும அதை காப்பாற்றி வச்சிருக்கோம். நம்மை காப்பாற்றுது ராஜா. சாதி காப்பாற்றாது, மதம் காப்பாற்றாது, சாமி காப்பாற்றாது. எது காப்பாற்றும்? இந்த பூமி தான் எல்லா உயிர்களையும் காப்பாற்றும். அந்த பூமியை காப்பாற்ற உனக்கு என்ன திட்டம் இருக்கு? என்ன திட்டம் இருக்கு? பிரான்ஸ் மண்ணியல் அறிஞன் இரு கரமும் கூவி அழைக்கிறான். கிளாடு பூரிங்கோ, என் அன்பு பிள்ளைகளே ஓடி வாருங்கள். 20 லட்சம் ஆண்டுகளாக நம்மை தூக்கி சுமந்த நம் பூமி தாய் இயற்கை அன்னை சாக கிடக்கிறாள்ங்கிறான். அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, உங்களுக்கு தான் சொல்றேன், சாக கிடக்கிறாள். நாம் ஆதியில் பசிக்காக காடுகளில் வேட்டையாடி விலங்குகளை உண்டோம், காய் கனிகளை பறித்து தின்றோம், கிழங்குகளை தின்றோம். நம் தாய் கண்ணி கழியாமல் கற்போடு அப்படியே இருந்தால், ஆறு ஆறாக இருந்தது, அருவி அருவியாக இருந்தது, ஏரி ஏரியாக இருந்தது, மரங்கள் மரங்களாக இருந்தது, அப்படியே இருந்தது. இவர்கள் பண வேட்டையாட தொடங்கினார்கள். நம் தாய் கற்பிழந்து போனால், 18 வயதிலேயே பாட்டி ஆகிவிட்டால், காப்பாற்ற ஓடி வாருங்கள். ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் இறந்து விட்டான். இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக மாற்றப்பட்டு விட்டது. என் அன்பு மக்களே, வேற கண்டங்களை கிரகங்களை நோக்கி பயணம் செய்யுங்கள்ட்டா, படையெடுங்கள்ட்டா. இதெல்லாம் பேசுவான் இந்த தேசத்தில். காந்தி சொல்றார், காந்தி இந்த இயற்கை அன்னை நம் பூமி தாய் எல்லா உயிர்களுக்கும் தேவையானதை தந்து விடுகிறாள், மனிதனின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள்ங்கிறார் அண்ணல் காந்தி. புத்தன் சொல்றான், இயற்கையோடு மோதி நீ வெல்ல முடியாது. இயற்கையின் குழந்தை, அவள் மடியில் படுத்து நீ மெதுவாக எந்திரிப்பது போல அவளை தொந்தரவு இல்லாமல் பயன்படுத்திக்கணுங்கிறான். ஒரு பூவில் வண்டு தன் உணவுக்காக சென்று தேனை உண்டுவிட்டு பூவுக்கு எந்த சேதம் இல்லாமல் திரும்புவது போல பூமியை நீ பயன்படுத்திக் கொள்ளுங்கிறான். நீ அப்படியா பண்ற? அப்படியா? தாயின் முளைமார்பில் இருந்து பால் போல பூமி தாயின் மலைமார்பில் இருந்து அருவி வந்தது உனக்கு. ஆற காலி பண்ணிட்ட, மலையை நொறுக்கி விற்கிற, காடுகளை அழிக்கிற, எல்லாம் காசு பணத்தை வைத்து வாழ்ந்து விட முடியும் என்று நினைக்கிற பைத்தியக்கார கூட்டத்தை என்ன செய்வீர்கள் நீங்கள்? என்ன செய்வ? கட்டுக்கட்டா பணம் இருக்கும், வங்கியில போட்டு சேர்த்து வைப்ப, வங்கி உனக்கு வட்டி கொடுக்கும், சாப்பிட ரொட்டி கொடுக்குமா என்று என்னைக்காவது நீ சிந்தித்ததுண்டா? எது அரசியல்? அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அதை என்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க? அரசியல் நின்று 500 1000 வாங்கி ஓட்டு போட்டு போறதா? அதுவா அரசியல்? அதுவா? இதை எந்த தலைவன் உங்களுக்கு கற்பிப்பான்? எந்த மகன் உங்களுக்கு பேசுவாத? உங்கள் பிள்ளைகள் எங்களை விட்டா யார் பேசுவாத? யாரும் பேச மாட்டான். ஏன்? அவனுக்கு தெரியாது.
தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வருவான். எங்கள் அம்மா அவளை ஆட்சி வழியிலே நின்று ஆட்சி. 2 பேரும் ஒரே சட்டப்பைக்கில் ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன தான் அவங்க அம்மா ஆட்சி செஞ்சிச்சுன்னு எமக்குன்னு தெரியல. ஏன் ஒன்று அக்யூஸ்டு இருந்தால் இப்போ இந்த பெங்களூர் சிறையில் இருந்திருக்கும். அதை இதய தெய்வம் புரட்சி தலைவன்னு புதகுலியில் போய் உட்காந்துக்கிறாங்க, தியானம் பண்ணுறாங்க. அதுடே போதி மரம்லடா புதகுலின்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. இங்கே பகுத்தறி பேசிய தமிழர்கள் அவன் கோயிலிருந்து வழிபாட்டிலேருந்து வெளியேற்றி பெரியார் சமாதி, அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதியில் வந்து விழுந்து கும்பிட வச்சதான் இவங்க அறிவு, இவன் பகுத்தறிவு, இவன் போதித்த கடவுள் மறுப்பு. நீங்கள ஐயோ ஐயோ இந்த கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க பெரிய பாடார். எம்பிடுத்தான் கத்துறது. இதில் வேற சீமான் சத்தமாக போய் இம்பிடி சத்தம் போட்டே காலை விழ மாட்டுது. என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது? இவ்வளவு கத்தியே காதில் விழல. சத்தமாக பேசுகிறார். எப்படி பேசுற? இதில் ஒரு விமர்சனம், அவர் பயங்கரவாதி. எப்படி சொல்ற? சத்தமாக பேசுவார். டேய் சத்தமாக பேசுறது பயங்கரவாதம் இல்லைடா, பைத்தியக்காரங்களா. இவங்க எல்லாருமே பாம்பு போட்டு கொள்றதான் பயங்கரவாதம் நினச்சிக்கிட்டு இருக்கான். சொந்த நாட்டு மக்களை பட்டினி போட்டுக் கொள்வது மாதிரி உலக கொடிய பயங்கரவாதம் ஒன்றும் இல்லை. இவங்க கொண்டுகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கத்திட்டு போகிறான். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் 2-3 வருஷம் கழிச்சு நீங்கள் எங்களை தேடுவீங்க. ஆமாம், அன்னைக்கு முச்சந்திலிருந்து ஒரு பையன் கத்துனா, தண்ணி இருக்காது ஒன்றும் இருக்காது, குடத்தை வச்சுக்கிட்டு தெருவில் நிற்பேன். எத்தனை தாய்மார்கள் அரசு அதிகாரிகளின் காலில் விழுந்து ஒரு குடம் தண்ணிக்கு கையேந்தி கிடைக்காது, தர மாட்டான். சாதி சொல்லி மதம் சொல்லி ஓட்டு கேட்கிறவன்ட்ட ஒன்று கேளு, இந்து தாய்க்கு தண்ணி கிடைக்கும், இஸ்லாமிய தாய்க்கு கிடைக்காதா? இல்லை கிறிஸ்துவ தாய்க்கு கிடைக்காதா? இல்லை இந்த சாதிக்கு தண்ணி இருக்கு, இந்த சாதிக்கு தண்ணி இல்லைன்னு எதுவும் இருக்கா? எல்லா தாயும் தெருவில் குடத்தோட நிற்கணும் ராஜா. அந்த நிலைமை வருவதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கணும். அதை நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும், கவனமாக புரிஞ்சுக்கணும். அறிவார்ந்த மக்கள் உலகத்தோடு ஒப்பிட்டு பாருங்க, எது எப்படி மற்ற நாடுகள்லாம் போகுது. இன்னைக்கு எல்லாமே வலைத்தளத்தில் இருக்குது, தட்டி பார்க்க முடியும். உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்ட பொருளாதார கொள்கையை வைக்கிறோம்? தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரத்தை, உற்பத்தி பொருளாதாரத்தை முன்வைக்கிறோம். உற்பத்தி பொருளாதாரத்தை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அன்பிற்குரியவர்களே. இன்னும் 10 ஆண்டுகளில் உலக பணக்காரனை பட்டியலிடுவார்கள். இப்போ கூட பட்டியலிட்டு பாருங்கள். அவன் தங்கம் வித்தவனோ, வைரம் வித்தவனோ, பெட்ரோல் வித்தவனோ, டீசல் வித்தவனாக இருக்க மாட்டான். அவன் யாராக இருப்பான்? நீர் வித்தவன், சோறு வித்தவனாகத்தான் இருப்பான். உலகம் மிகப்பெரிய கருவியாக நீரையும் சோறையும் எடுத்துக்கொள்கிறது. இப்போது பெரும் முதலாளிகள் இந்த சோறு உற்பத்திக்கு வருவான். 1000 ஏக்கர் 2000 ஏக்கர்னு அம்பானி அதானி எடுத்துக்கிட்டு விவசாயம் செய்ய வருவான். நம்ம நிலத்தையே வாங்கிட்டு நிலமற்ற கூலிகளாக்கி நம்மளை விரட்டுவான். இது நடக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எச்சரிச்சுக்கணும். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்? நிலம் வளம் சார்ந்து மக்கள் வாழ்விடத்திலே வேலை வாய்ப்புங்கிறோம். இவங்க சொல்கிற வளர்ச்சி வெறும் நகர்ப்புற வளர்ச்சியில் மட்டுமே என் தேசம் கவனம் செலுத்துது. இது ஸ்மார்ட் சிட்டி சொல்லுது, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. சென்னையில் புல்லட் ட்ரெயின் ஓடும், என் ஊரில் புல்லட் பைக்கே ஓடாது. இது ரெண்டுக்கு இருக்க வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அங்கே கிராமங்கள் காலியாகி கொண்டிருக்குது. கிராமங்கள் 5 வயசு பையன்லேருந்து 50 வயசுக்கு மேலே இருக்க பெரியவங்க தான் இருக்காங்க. இளைஞர்கள் கிராமங்கள் இல்லை, வெளியேறி கொண்டிருக்கிறாங்க. இதை நுட்பமாக கவனிக்கணும். இது காரணம் என்ன? நகர்ப்புறங்களை நோக்கி மக்கள் படையெடுக்கிறாங்க. நகர்ப்புறங்கள் பிதுங்கி வழியுது, வாழ்விடங்கள் பெருகுது, அங்கே விலைவாசி உயருது, வீட்டு மனைகள் உயருது, நீர் தேவை அதிகரிக்குது, மின் தேவை அதிகரிக்குது. நகரங்கள் பிதுங்கி வழியுது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது, கிராமங்கள் காலியாகி கொண்டிருக்குது. இதை தடுக்கணும். இது பெரிய பேராபத்து. எப்படிப்பட்ட பேராபத்து? இந்த நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்களுக்கு காய்கறி, பருப்பு, எண்ணெய், நெய், முட்டை, கறி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், கீரை இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? கிராமப்புறங்களிலிருந்து, வேளாண் பெருங்குடி மக்கள் விவசாயிகிட்ட இருந்து. இந்த விளைநிலங்களை விட்டு, கிராமங்களை விட்டு மக்கள் காலியாக இங்கே வருகிற போது இந்த இடம் பொட்டலாயிருது. அப்போ இங்கேருந்து வந்த உணவு நிறுத்தப்பட்டது. மிகப்பெரிய உணவு பஞ்சம் வந்து சிக்கலாக போகுது. இப்போ இந்த நகர்ப்புறத்துக்கு ஏன் மக்கள் படையெடுக்கிறாங்க? இங்கே தான் கல்வி தரமாக இருக்குது, இங்கே தான் மருத்துவ வசதி நல்லா இருக்குது, இங்கே தான் வேலை வாய்ப்பு கிடைக்குது. சரிதான். எனக்கு 1/2 கிலோமீட்டரில் கல்லூரி, எங்கள் ஊர்லேருந்து 60 கிலோமீட்டரில் கல்லூரி, எனக்கு 1/4 கிலோமீட்டரில் மருத்துவமனை, எங்கள் அம்மா அப்பாவுக்கு 60 கிலோமீட்டர் போகணும். அப்போ என்ன அர்த்தம்?
இப்ப இந்த மக்கள் வாழ்விடத்தில் வந்து நகராமல் இங்கே வைக்கணும். சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்காமல் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை சமவிகிதத்தில் வளர்த்து எடுக்க முடியாது. அப்ப இது மோசமான பொருளாதார கட்டமைப்பு. அப்ப என்ன செய்யணும்? மக்கள் வாழ்விடங்களை நோக்கி தரமான கல்வியை, தரமான மருத்துவத்தை, வேலை வாய்ப்பை நகர்த்தணும். இதான் ஐயா அப்துல் கலாம் சொன்ன புறா திட்டம். உங்கள் பிள்ளைகள் என்ன சொல்றோம்? மக்கள் வாழ்விடங்களுக்கு தரமான கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பை நகர்த்தி கொண்டு வந்து அங்கேயே இருத்துறோங்கிறோம். இதை வந்து எந்த அரசியல் கட்சி சொல்லுது பாருங்க. சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன திட்டங்களை இந்த கட்சிகள் வச்சு பேசுதுன்னு பாருங்க. நாங்கள் தான் என்ன சொல்றோம்? நெசவு அரசு தொழில், பட்டுப்பூச்சி வளர்த்தல் அரசு தொழில், பானை செய்தல் அரசு தொழில், கருப்பட்டி காய்ச்சுதல். 1 கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபா 1 கிலோ கருப்பட்டி. என் பனை மரத்தை நீ 50 ஆண்டு கால பனையை 50 ரூபாய்க்கு வித்துட்டு திரியிற. நாங்கள் வந்த பிறகு பனைகளை நாங்களே வாங்கி அரசுடைமையாக்கி அங்கங்கே தொழிற்சாலை, பதநீர், இளநீர், கரும்புச்சாறு, பழச்சாறு, நொங்கு, தேசிய குடிபானங்கள், பனம்பால், தென்னம்பால், கல்லுங்கிற வார்த்தையை எடுத்துருவேன். பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு, தேசிய மதுபானம், சாராய கடைகளை மூடிடுவான். வேளாண்மை சார்ந்த பொருளாதார கட்டமைப்பு. கருப்பட்டியில் இருந்து பதநீர்லேருந்து காய்ச்சிற கருப்பட்டி 350 ரூபா 1 கிலோ. இங்கே கல்லிலிருந்து காப்பிட கருப்பட்டி 500 ரூபா. ஏன்? பதநீருக்கு சுண்ணம்பு தேய்க்கிறோமா, கொஞ்சம் செயற்கையாயிருதான். கல் பியூராக இருக்கான். கல் எந்த கலப்படம் இல்லாமல் கல்லிலிருந்து காய்ச்சிற கருப்பட்டி அதிகம். நான் கல்லுலையும் காய்ச்சுவேன், பதநீர்லையும் காய்ச்சுவேன் கருப்பட்டி. பணம் ஏறுறவர் தான் இல்லை, நீங்கள் ப்ரொஃபஸர்ஸு. இவருக்கு கற்றுக் கொடுங்க. படித்தவன் படிக்காதவன் எல்லாரும் பணம் ஏறி இறக்குவான். நான் என்ன பண்ணுவேன்? கவர்மெண்ட் சம்பளம், உனக்கு அரசு வேலை தானே, கருப்பட்டி நான் விற்றுக்கிறேன், நீ அச்சில் அடித்து கொடு, எனக்கு பெட்டியில் அடித்து கொடு, உலகம் பூரா ஏற்றுமதி செய்வேன். மாற்று பொருளாதாரம். மாற்று பொருளாதாரம். பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி இருக்கு. இதை நோக்கி ஏன் நீ போகல? சாராயம் 22,500 கோடி. இதை நோக்கி போற. இதை நோக்கி போகாது. சாராய பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு எங்களை சாகடிக்குது. தாலிக்கு தங்கம் கொடுத்தோம்ங்குது. எவ்வளவு? அரப்பவன். ஏன்? அரப்பவன் வாங்கி கூட ஆசைப்பட்ட பொண்ணுங்களத்தில் கட்ட வக்கற்று போயிட்டான் தமிழ்நாட்டு இளைஞன். இவனுக்கு எதுக்கு பொண்டாட்டி? அரப்பவனுக்கு அல்லாடுற ஆயில் முழுக்க அப்படி வச்சு காப்பாற்றுவான். அரப்பவனை கட்டிட்டான். அரப்பவன்ல 2 வருஷத்துல தாலி அறுத்துறா. அரப்பவன் தாலிக்கு தங்கம் கொடுத்தது சாதனை. குடிக்க வச்சு 2 லட்சம் பேர் தாலி அறுத்ததும் சாதனை தான். இதுக்கு எங்க பதில் இருக்கு? எங்க பதில் இருக்கு? ஸ்கூட்டிக்கு மானியம், போக்குவரத்து பேருந்து கட்டணத்தை ஏற்றி விட்டு ஸ்கூட்டிக்கு மானியம் கொடுத்த ஆட்சியை உலக வர எங்கேயாவது பதிரிக்கல? உலக வரைபடத்தில் ஏதாவது ஒரு நாட்டை காட்ட முடியுமா? பேருந்தில் பஸ்ஸில் யார் போவா? பஸ்ஸில் யார் போவா? பஸ்ஸில் சொந்தமாக மோட்டர் பைக் வச்சுருக்க முடியாதவன், ஆட்டோவில் காசு கொடுத்து போக முடியாதவன், கார் வச்சிருக்க முடியாதவன், அவன் தான் பஸ்ஸில் போவான், பேருந்தில் போவான். அவனுடைய அடித்தட்டுக்கும் கீழே அடித்தட்டில் வாழ்கிற மக்களினுடைய பயணத்தில் பேருந்து கட்டணத்தை விலையேற்றிட்டு ஸ்கூட்டிக்கு மானியம். ஸ்கூட்டியில் அந்த பியூட்டி எங்கே போகுது? எதுக்கு அதுக்கு மானியம்? நீ பேருந்து கட்டணத்தை குறை, அதில் போகும்ல. இதுக்கு என்ன சொல்றது இவங்க? நாங்கள் இலவச பஸ் பாஸ் கொடுத்தோம். அட முட்டாள்களே, பஸ் பாஸ் நான் எடுத்துக்கிறேன், கல்வி இலவசமா கொடு. நீ கல்வியை பல லட்சம் ரூபாய்க்கு வித்துவிட்டு பஸ் கட்டணத்தை இலவசமா தரங்கிறிய முட்டாள். இப்படி ஒரு ஆட்சி எந்த நாட்டில் நடக்கும்? இதை கேள்வி கேட்காது கண்ணை மூடிக்கொண்டு, காதை பொத்தி கொண்டு, வாயை மூடிக்கொண்டு காசுக்கு ஓட்டை விற்கிற கூட்டம் எப்படி மாற்றத்தை கொண்டு வரும்? எப்படி மாற்றத்தை கொண்டு வரும்? எங்கிருந்து தொடங்குவது? அண்ணல் காந்தி சொல்றார் பாருங்க, எந்த மாற்றத்தை நீ இந்த உலகத்தில் செய்ய நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்குங்கிறாரு. அதைத்தான் எங்க அன்பு மக்கள்கிட்ட கெஞ்சிரும். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும்ங்கிறான். உங்கள் மனத்தில் இருந்து புரட்சிகர சிந்தனை வரணும், எண்ணம் வரணும், மாற்ற வேண்டும்ங்கிற எண்ணம் வரணும். இதை ஒரு தேர்தலாக நீங்கள் பார்க்க கூடாது, ஒரு மாறுதலாக பார்க்கணும். இதுவரை பதவியில் இல்லாதது யார்? உங்க பிள்ளைகள் எங்களை தவிர எல்லாரும் இருந்தாச்சு. பலமுறை ஆண்டுச்சு காங்கிரஸ். இப்ப போய் என்ன ஆக போகுது? பலமுறை இருந்துருச்சு திமுக, பலமுறை போயிருச்சு அண்ணா திமுக. என்ன ஆக போகுது? இவர்கள்லாம் யார்? இந்த தேமுதிக அது என்ன நிலைப்பாடு? ஒரு கட்சி நான் வச்சிருக்கேன், ஒரு கட்சி தனிச்சு நிற்பேன், சொல்றேன் தனிச்சு நிக்கிறேன். 20 பெண்களுக்கு இடம், 20 ஆண்களுக்கு இடம் சொல்றோம், செய்யறோம். அதான முடிவு.
யாரோட கூட்டணி வைப்பதுன்ற தெரியாமல் இழுத்து குழப்பி, நாளைக்கு அவசர காலத்தில் உனக்கு பதவி வந்துருச்சு, அவசர காலத்தில் ஒரு முடிவு எடுக்கணும், எப்படி முடிவெடுப்ப? எப்படி முடிவெடுப்ப? அங்கதான் பெருந்தலைவர் காமராஜர் போல தலைவன் இருக்கணும். போக்குவரத்து பேருந்தில் ஓட்டு நடத்துனர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு டிரைவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாணவனை அடிச்சுப்படுறாரு. அடிச்சோன்னு என்ன ஆயிடுது, மாணவர்கள் தெருவிறங்கி போராடுறாங்க, ஸ்ட்ரைக்கு. முதலமைச்சருக்கு ஃபோன் வருது, வண்டி எடுப்பா. எந்த முதலமைச்சர் வருவான்னு பார்த்துக்க, இந்த மண்ணில் பிறந்த தலைவன் தான் வருவான், வேற எவனும் வரல, வந்தது இல்லை. வண்டி எடுத்துகிட்டு வர்றாரு, வந்து டக்குன்னு வண்டியை நிறுத்தி, என்னப்பா பிரச்சனை? ஐயா இந்த டிரைவர் இந்த வேலையை விட்டு நீக்குங்கய்யா, என்னை அடிச்சிட்டாரு, மாணவர்கள் அடிச்சிட்டாரு, அவ்வளோதானே, கொடுப்பா, டிஸ்மிஸ். எப்போப்பா போ போன்னே. நீ போய் படிக்கிற பிள்ளைய பாரு, படிக்கிற பிள்ளைய போராடிட்டு நல்லா இருக்கு, போ வண்டி விட்டு வரமாடு, போப்பா, முடிஞ்சு போச்சு பிரச்சனை. அப்புறம் வண்டியில் போகும்போது அந்த ஒன்று, என்னையா பாவம்பியா அந்த ஆள், அவசரப்பட்டு டக்குன்னு அவனை வேலை, ஏய் அப்புறம் அவன் நீக்குன்னு போராடிக்கிட்டு இருக்கான், அவனை நியாயம் பேச முடியுமா? இப்போ நீக்கணுன்னா போயிட்டான், படிக்கிற பிள்ளைய போராடிக்கிட்டு நல்லாவா இருக்குது, வேலையை பாரு. அந்த பைத்தியக்கார படிக்கிற பிள்ளையில கை நீட்டலாமா? சரி விடு, அவனை ஒரு 3 நாள் கழிச்சு என்னை வந்து பார்க்க சொல்லு. 3 நாள் கழிச்சு அவன் வரேன், இந்த கண்ணில் படாமல் வேறு ஊருக்கு போடுறேன், அங்கிட்டு போய் வண்டியை ஓட்டு, டிரான்ஸ்ஃபர் போ. இதுக்கு பேர் என்ன? இவன் தலைவன், தற்காலிக பசியை நீக்குபவன் அல்ல தலைவன், மக்களின் நிரந்தர பசியை போக்குவன் தான் தலைவன். இவர்கள் என்ன சொல்வார்கள், பொங்கல் அன்னைக்கு ரேஷன் கார்டுக்கு 1000, எதுக்கு? ஓட்டுக்கு முன்கூட்டி காசு. அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் 2000. இவர் ராகுல் காந்தி ஏழைகளுக்கு 72,000 போடுறோம். 72,000 காசு எங்கே, உங்கள் அப்பாவோட சொத்தை வித்து கொடுப்பீங்களா இல்லை யார் காசு? அது ஏழைகள் காசு தான், அது ஏழைகள் காசு தான், எங்கள்கிட்ட இருக்கிற காசு தான். இந்த 72,000 இந்த ஆண்டில் தான் ஏழையானமா, அப்போ இருந்தே இருக்கும்ல, அப்போலாம் எந்த மாதிரி திட்டங்கள் வரல. இதெல்லாம் என்ன? தற்காலிக பசி. மோடி 6000 விவசாயிக்கு போடுறாரு, எது? தற்காலிக பசி. எத்தனை காலத்துக்கு நீங்கள் 6000 போட்டே இருப்பீங்க? நிரந்தர பசியை நீக்க சிந்திப்பவன் எவனோ அவன்தான் தலைவன். அப்படிப்பட்ட ஒரு தலைவனை தேர்வு செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் தான் காலம் உங்களுக்கு கையெழுத்திருக்கிறது. காமராஜருக்கு எம்ஜிஆருக்கு இருக்க வித்தியாசம் பாருங்க, மனிதாபிமானிக்கும் தலைவனுக்கும். எம்ஜிஆர் பசிக்குது, இந்தா 100 ரூபா சாப்பிட்டுக்க, இது மனிதாபிமானம். காமராஜ் பசிக்குது, 100 ரூபா சாப்பிட்டு நான் ஐயா இங்கே இருப்பேன், என்னை வந்து சந்திக்கிறேன். சாப்பிட்டு அந்த இளைஞன் வாரான், உன் பேர் என்ன, எந்த ஊர், அப்பா அம்மா என்ன வேலை செய்கிறாங்க, என்ன படிச்சிருக்க? ஐயா நான் பிஏ படிச்சிருக்கேன். என்ன வயசாகுது? 30 வயசு. இப்போ ஒரு தலைமை யோசிக்கிறான் பாருங்க, 30 வயசாச்சு, டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் ஒரு தேசத்தின் இளைஞன், நம்ம இளைஞன் நிற்கிறான், இவனுக்கு நிரந்தரமாக ஒரு வேலை கிடைக்க செய்யணும். இப்படி சிந்திச்சு அவனுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்குறான் பார், அவன் தான் தலைவன். 100 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டு வான்னு சொன்னா அது ஹியூமன் பீயிங், மனிதாபிமானம், அவ்வளவுதான். ஆனால் அவன் நிரந்தர பசியை போக்கணும், அவன் தான் தலைவன். அப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்க நீங்கள் முயற்சி செய்யணும். எங்களுக்கு போடுங்கன்னு நான் சொல்லல, யாருக்கு போடுவீர்கள் சொல்லுங்க, எதுக்காக போடுவீர்கள் சொல்லுங்க, எதுக்காக? எதுக்காக? பூனைக்கு பாலை காய்ச்சி வைங்க, பூனைக்கு அது சூட்டோட வைங்க, வந்து குடிக்கும், சுற்றும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எப்போ நீங்கள் வெள்ளையா எதை வச்சாலும் கிட்ட வராது, ஏன்னா சூடுபட்டுருச்சுல. ஒரு தடவை சூடுபட்டா சாகிற வர வெள்ளையா இருக்கிறத தொட்டு பார்க்கறது இல்லை. ஆனால் நீங்கள் பல முறை சூடுபட்டு மறுபடி ரெட்டலை, உதயசூரியன், இந்த கை, இந்த கர்மாந்திரம், அற்ப பூனைக்கு இருக்கிற அறிவு நமக்கு இருக்க வேணாமா? இதை புரிந்து கொண்டு என் அன்பு மக்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும். ஓட்டுக்கு காசு கொடுக்குற கட்சிகளை எப்படி நம்புறீங்க? அதில் தத்துவம் வேற. என்கிட்ட சிமா நம்ம காசு தானேப்பா, விடுப்பா, நம்ம காசு தானே, நம்ம காசு தானே, அம்மா நம்ம காசு தான், அது ஏன் நம்மகிட்ட இல்லாமல் அவன்கிட்ட போச்சு? எப்படி போச்சு? திருடிட்டான், மறுபடியும் திருடுவான்லம்மா, திருடுவான்ல. அப்போ நீங்கள் ஊழல் லஞ்சம் எங்கே தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கிருந்து ஊழல் லஞ்சத்திற்கான, நான் எப்படி சொல்கிறேன், ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போங்கிறேன். நாங்கள் எப்படி ஒழிப்போம்? வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் ஒழிப்போங்கிறோம். டென்மார்க்கில் ஊழல் லஞ்சம் குறைவாக இருக்குது. அது காரணம் என்ன? வெளிப்படையான நிர்வாகம். எப்படி வெளிப்படையாக நிர்வாகம் செய்வாய் சீமான்? இப்போது இந்த விருதுநகரில் இந்த சாலையை போடுறதுக்கு 10 கோடி நான் ஒதுக்குறேன் அப்படின்னா
10 கோடி ஒப்பந்தம் டெண்டர் விட்டுருக்கேன் அப்படிங்கிறத இது எல்லாருக்கும் வெளியிட்டு எல்லார் கையிலையும் இருக்கு. விருதுநகர் இந்த சாலை எத்தனை பேர் வேலை செய்கிறான்? 1000 பேர். ஒரு நாள் கூலி எவ்வளவு? 500. அப்போ இதில் எவ்வளவு? இத்தனை பேர் வேலை செய்கிறான், இவ்வளோ சம்பளம் போகுது, இந்த காசு இப்படி செலவாகிட்டு இருக்குங்கிறது எல்லார் கையிலையும் இருக்கும். மக்கள் ஒவ்வொருத்தனுக்கும் தெரிந்து நாட்டின் நிர்வாகம் நடக்கும். ஒத்த பைசா ஒருத்தன் திருட முடியாது. திருடினா ஐயா திருடிட்டாயா திருடிட்டாயா திருடிட்டாயான்னு போட்டுருவான். இங்கே தப்பிக்க முடியாது. இங்கே எப்படி வருது? 10 கோடி ஒதுக்கீடு, 100 கோடி ஒதுக்கீடு, 5 கோடி ஒதுக்கீடு, 500 கோடி ஒதுக்கீடு. ஒன்றும் ஒதுக்குனீங்க, ஒன்றும் இங்கே வரலையே. நீங்கள் நல்லா இன்னொரு தடவை படிங்க. 1000 கோடி ஒதுக்கீடு, 500 கோடி ஒதுக்கீடு. நாங்கள் 1000 கோடி நிதி இந்த நலத்திட்டத்திற்கு அளித்தோம் என்று சொல்லலையே, ஒதுக்கிறோம் என்று தானே சொன்னோம். நாங்கள் ஒதுக்கிக்கிட்டோம். அதுதான் அந்த வார்த்தையில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அவங்க சரியாத்தான் இருக்காங்க, நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோம். 1000 கோடி ஒதுக்குதல், 1000 கோடி நிதி அளித்தல் அப்படின்னு இருந்தா அளிப்பான், ஒதுக்குறான். இவங்க கொள்கை என்ன தெரியுமில? கொள்கை. கை கொள்ளும் அளவு கொள்றது கொள்கை. பணத்தை பதுக்க வேண்டியது, ஒதுக்க வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது. இதை பாதுகாக்க கடைசி வரை பதவியில் இருக்க வேண்டியது. அந்த பணத்தை முதலீடு செய்து பதவிக்க வேண்டியது. அதில் பல 1000 கோடியை கொள்ளையடிக்க வேண்டியது, பதுக்க வேண்டியது, ஒதுக்க வேண்டியது. அதில் கொஞ்சத்தை முதலீடு செய்து ஓட்டு காசு கொடுக்க வேண்டியது, மறுபடி வர வேண்டியது. பல ஆயிரக்கணக்கான கோடியை ஒதுக்க வேண்டியது, பதுக்க வேண்டியது. நாம இது தெரியாம ஓட்ட போட்டு சூப்பர் நம்ம வாழ்க்கை. இதுல பெருமை வேற. பரம்பரையா நாங்கள் திமுக. அப்படி என்ன உங்க பரம்பரை? ராஜராஜ சோழ பரம்பரை இல்ல பாண்டியன் நெடுஞ்செழியன் பரம்பரை இல்ல சேர செங்குட்டுவன் பரம்பரை? அப்படி என்னடா கிழிச்ச பரம்பரை உங்க பரம்பரை? என்ன பரம்பரை? என்ன பரம்பரை? திருட்டு ரயிலில் வந்து நாட்டையே திருடிட்டு போனதான் உங்க பரம்பரை. என்ன பரம்பரை? என்ன பரம்பரை உன் பரம்பரை? என்ன பரம்பரை? கால கொடுமை. திட்டங்களை வகுக்கிறாங்க பாருங்க. ஐயா கலைஞர் வந்தாரு, 1 கிலோ அரிசி 2 ரூபாய். 1 கிலோ அரிசி 2 ரூபாய். ஏன்? வளர்ந்துட்டான். எத்தனை ஆண்டுகள்ல? 1 கிலோ அரிசி 2 ரூபாய்க்கு வித்தாத்தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் பிழைக்க முடியும். வறுமை ஏழ்மை நிலை. 5 ஆண்டு கால ஆட்சியில் வளரான் பாருங்க தமிழன். வளர்ந்து வந்து கடைசியா இப்ப தேர்தல் அறிக்கை 1 கிலோ அரிசி 1 ரூபாய். டெவலப்பு, வளர்ச்சி. இது அடுத்த 5 ஆண்டு கால ஆட்சி முடியுது. 1 ரூபாய் கூட வாங்கி 1 ரூபா கொடுத்து கூட 1 கிலோ அரிசி வாங்க வக்கட்டுட்டான். இப்ப என்ன டெவலப்பு? இலவசம். பார்த்துக்கிறீங்க நீங்க. 2 ரூபாயிலிருந்து 1 ரூபாய்க்கு வளர்ந்து 1 ரூபாயும் இல்லை ஒத்த ரூபாய்க்கு வக்கட்டு இலவசம். ஒரு அடிப்படை தேவை மிக்சி, கிரைண்டரு, டிவி, சைக்கிள், ஃபேனு இதை கூட வாங்கி நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஒரு வறுமை ஏழ்மை நிலையில் உழைக்கும் மக்கள், தேசத்தின் மக்கள். இதில் இலவசம் கொடுக்கறது அதை தடுக்கக்கூடாது. ஏழைகள் இருக்கிற வரை இலவசங்கள் இருக்கும். எத்தனை நாளைக்கு ஏழை இருப்பேன்? இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. சீமான் கையேந்திட்டா பிச்சை, சிரிக்குது சமூகம். எல்லாரும் சேர்ந்து கையேந்திட்டா இலவசம். எப்படி இருக்கு? ஒருத்தன் கையேந்தினா பிச்சை, நம்ம எல்லாரும் சேர்ந்து கையேந்தினா இலவசம். எத்தனை நாளைக்கு இலவசம்? இவர்களுடைய 50 ஆண்டு கால திட்டம் என்ன? இலவசம், போனஸ், சலுகை, மானியம். ஒரு வளர்ச்சி திட்டம் சொல்லு, ஒன்று சொல்லுங்க. 100 நாள் வேலை திட்டம். என்ன 100 நாள் வேலை திட்டத்தில்? வெட்டிய குளம், தூர்வாரிய கம்மாய், நட்டு வைத்த மரங்கள் எத்தனை? ஒன்றும் கிடையாது. இந்த மனித உழைப்பிலிருந்து வெளியேற்றியதை தவிர இவர்கள் சாதித்தது என்ன? விவசாயத்துக்கு ஆள் கிடைக்காமல் செய்ததை தவிர இவர்கள் சாதித்தது என்ன? என்ன சாதித்திருக்கார்கள்? அரசு ஆக்கப்பூர்வமான திட்டம் என்ன பண்ணியிருக்கணும்? விவசாயத்தில் மனித உழைப்பை ஈடுபடுத்தணும். ஒரு விவசாயி 100 ரூபா கூலி கொடுக்கிறார் என்றால் இந்த 100 ரூபாயை அரசு சேர்த்து கொடுக்குது. அதனால் உற்பத்தியில் மனித உழைப்பை ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டணும். அதுதான் வளர்கிற தேசம். நாங்கள் சொல்றது உற்பத்தி பொருளாதாரம். நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. உலக நாடுகளுக்கு தக்காளி, கத்திரிக்காய் ஏற்றுமதி செய்ய முடியாதா? முருங்கான்னு 2 முருங்கைக்காய் கொல்ல விலைக்கு விற்கிறான் அமெரிக்காவில். ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி, இந்த மீன் சட்டி 13,000 ரூபா அமெரிக்காவில். 13,000 ரூபா. எல்லாரும் மண்பானை சமையலுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கான். பாரம்பரிய உணவுன்றான். பெரிய சென்னையில் வந்து நட்சத்திர விடுதிக்கு போங்க, சாதாரண சமையல் 500 ரூபாய், மண்பானை சமையல் 800 ரூபாய். எப்படி இருக்கு?
பொருளாதாரம் எங்க இருக்குன்னே தெரியாத ஒரு இனக்கூட்டமாக நம்ம நிற்கிறோம். உங்க பிள்ளைகள் தான் மாற்று பொருளாதார கொள்கையை முன்வைக்கிறோம். தற்சார்பு, பசுமை, தாய்மை, வேளாண்மை முன்னிறுத்திய தற்சார்பு, பசுமை, தாய்மை, உற்பத்தி பொருளாதாரம் என்று முன்வைக்கிறோம். இது இந்த தேசத்தில் இல்லை. அதனாலதான் திரும்ப திரும்ப நாங்க சொல்றது, ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் என்று நாங்க சொல்றோம். இந்த அரசியலை மாற்ற நினைக்கிறோம், அரசியலை மாற்ற நினைக்கிறோம். வாழ்க ஒழிக கோஷம், அது இது இதெல்லாம் ஒழிக்கணும். ஒரு தலைவன் போனால் 100 கார் போகிறது. கேரளாவில் சைக்கிளில் வந்து முருங்காய் வாங்கிட்டு பேப்பர் வாங்கிட்டு முதலமைச்சர் போயிட்டு இருக்காரு. இங்கே அப்படியா? முன்னாடி 100 கார், பின்னாடி 100 கார். ஒழிக்கணும். அரசியல் அமைப்பை மாற்றணும்னு நினைக்கிறோம். தேர்தலையே சீர்திருத்த நினைக்கிறோம். வீதி வீதியாக ஓட்டு கேட்குற முறையை ஒழிக்கணும். அங்கே தான் ஓட்டுக்கு என்னென்னு கணக்கெடுக்கப்படுது. எத்தனை ஓட்டு உங்கள் வீட்டில்? ஓட்டர் ஐடியை கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்க, அப்புறம் வந்து காசை வாங்கிக்கிறங்க. இங்கே தான் காசை கொடுக்குறான். இதை ஒழிக்கணும். ஓட்டுக்கு காசு வாங்குறதுல என்ன ஆகுது? நோட்டை வாங்கிட்டு ஓட்டை விற்கிறீங்க, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்கிறான். தட்ஸ் ஆல். இதான் 50 ஆண்டாக நடக்குது. இப்போ நீங்கள் ஓட்டை விற்கலை, உங்கள் உரிமையை, உங்கள் நாட்டை விற்கிறீங்க, உங்களின் உயர்ந்த தன்மானத்தை அடமான வைக்கிறீங்க. இதிலிருந்து நீங்கள் எச்சரிச்சுக்கணும். அப்போ இதை தடுக்க என்ன வழி? நாங்கள் என்ன சொல்கிறோம்? அமெரிக்காவை போல வா, என்ன இந்த சின்னங்களை ஒளி, நம்பரை கொடுத்துருன்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொல்லுது? கேஷ்லெஸ் எக்கனாமிக்கே வந்துட்டேன், நீ சிம்பிளஸ் எலெக்ஷனுக்கு வான்னு கேட்டேன். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட படிக்காதவர்கள் என்ன செய்வார்கள்னு கேட்டுச்சு. நான் என்ன சொன்னேன்? 70 ஆண்டுகள் விடுதலை பெற்ற இந்தியாவில் எல்லாரையும் படிக்க வைக்காம நீ என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டேன். பதில் இல்லை. சரி, அதுக்கு வரல. இப்போ கேஷ்லெஸ் எக்கனாமி எவ்வளவு அறிவார்ந்தவன் வேலை பாருங்க. பணமில்லா பரிவர்த்தனை, செல்ஃபோன் டிரான்சாக்ஷன். எங்கள் அப்பத்தா இருக்குது, எங்கள் அப்பத்தா நிலத்தில் கூலிக்கு ஆள் விற்கிது, 10 பேர் வேலை செய்கிறான். பொழுது 1 மணி 1:30 மணி ஆனவனு வேலை முடிஞ்சிருது, சம்பளம் கொடுக்கணும் 200 ரூபா. எப்படி கொடுப்பா? உன்னுடைய செல்ஃபோன் டிரான்சாக்ஷனில், உன்னுடைய கேஷ்லெஸ் எக்கனாமியில், பேடிஎம் ஏடிஎம்மில் எப்படி கொடுப்பா? செக்காக கொடுத்துருவாளா? இல்லை சொப் மிஷின் அட்டையை கிழிச்சு விடுவாளா? கூலிக்கு வேலை செய்கிறேங்க ஆத்தா பத்தாவுக்கு என்ன பண்ணுவா? அங்கே ஒரு தற்சார்பு முறை இருக்குது, அதை தகர்க்கிறான். கேஷ்லெஸ் எக்கனாமியில் எப்படி பண்ணுவா? செல்ஃபோன் டிரான்சாக்ஷன். குப்பமா அவன் செல்ஃபோன் நம்பரை கூட நான் டிரான்சாக்ட் பண்ணி விடுறேன்னு சொல்லுவாளா? என்னது இது? அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். ஒரு தவறான பொருளாதார கொள்கை, மிக மோசமான அடிமை கல்வி முறை, மிக மோசமான தரங்கட்ட ஒரு மருத்துவ கொள்கை, இதையெல்லாம் வைத்து கொண்டிருக்கிற தேசம் இது. இதை ஒழிக்கணும். வளர்ச்சி என்று சொல்லுவான். முதலாளிகளின் வளர்ச்சியை பற்றி கவலைப்படுவான், மக்களின் வளர்ச்சியை பற்றி கவலைப்படுறது இல்லை. மக்களின் வளர்ச்சியை பற்றி கவலைப்படுகிற ஒரு தேசமாக இருந்தால் வரியை, குடிகளிலிருந்து வரியை பெற்று பொருளாதாரத்தை பெருக்கிவிட முடியும் என்று எப்படி நினைக்கலாம் நீ? அது எவ்வளவு ஆபத்தான போக்கு, எவ்வளவு ஆபத்தான போக்கு. அதனால் அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு எங்களுக்கு வாக்கு செலுத்தணும். ரொம்ப வியாக்கியானமாக கேள்வி. நான் கேட்டேன், அப்பா எப்படிப்பா ஓட்டு போட வரீன்னு. இந்த இலக்காரன் ஒரு 3000 கொடுத்தான், சூரியங்காரன் ஒரு 2000 கொடுத்தான், அந்த பெட்டிக்காரன் ஒரு 3000 கொடுத்தான், அவன் இந்த முரசுக்காரன் கொடுத்தான். எத்தனை ஓட்டு? 5 ஓட்டு. இந்த 3000 கொடுத்தவனுக்கு 2, மற்றவனுக்கு 1 போட்டு விட்ருவோம். ஏன்? தருமம். அது கேட்டால் ஏப்பா காசு வாங்கிட்டு? வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா, உனக்கு போடுறேன்னு சொல்லிட்டேன்ல, வார்த்தை எப்படி மாறுறது? வறுமையில் இருந்தாலும் வாக்கு மாறக்கூடாதுன்னு நினைக்கிற என் மக்களை பாருங்க. ஆனால் இந்த வேட்பாளர்கள் எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள்? எதையாவது ஒன்றை நிறைவேற்றிருக்கிறார்களா? எண்ணி பாருங்க. ஓட்டுக்கு இவ்வளவு காசு கொடுக்குறார்களே, 25 கோடி 30 கோடின்னு செலவு செய்கிறார்களே, ஓட்டுக்கு காசு எப்படி வந்தது? இந்த பணம் இந்த 50 கோடி 60 கோடி செலவு பண்ணி வென்று போய் என்ன நமக்கு சேவை செய்வார்கள்? அவ்வளவு நல்லவர்களா இவர்கள்? இதை கேள்வி எழுப்ப வேண்டாமா? கொள்ளையடித்த கூட்டம் ஒரு பக்கம், கொள்கை வைத்திருக்கிற கூட்டம் ஒரு பக்கம் தேர்தலில் நிற்குது. இதில் எந்த பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் என்று அறிவார்ந்த மக்கள் நீங்கள் தான் சிந்திக்கணும். அவன் காசை வச்சு அரசியல் செய்ய நினைக்கிறான். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உயர்ந்த கருத்தை வச்சு அரசியல் செய்ய நினைக்கிறோம். அவர்கள் கோடிகளை கொட்டி அரசியல் செய்ய நினைக்கிறார்கள். நாங்கள் உயர்ந்த லட்சிய கொள்கைகளை முன்னிறுத்தி அரசியல் செய்ய நினைக்கிறோம். யாருக்கு வாக்கு தர வேண்டும் என்பதை அறிவார்ந்த என் இன மக்கள் சிந்தித்து பார்த்து இந்த தேர்தலில் வாக்கு செலுத்தணும். வேளாண்மையை கைவிட்ட எந்த நாடும் வாழ்ந்ததில்லை. நம்ம நாடு என்ன சொல்லுது? கணினி துறையில் அந்நிய செலாவணி பல லட்சம் கோடிகள் நமக்கு வருது, பல ஆயிரக்கணக்கில் வருமானம் வருது. தொழில் துறையில் வளர்ந்துட்டோம்னா நிறைய சம்பளம் கிடைக்கும். நான் இதை வச்சுக்கிட்டு
உணவுப் பொருளை இறக்குமதி செய்வோங்குது. அதனால விவசாயத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, வெளியேறுங்குது. நிலங்களை முதலாளிகள் கொடுத்துருங்க, தொழிற்சாலைகள் ஆரம்பிச்சுக்கிட்டோம், ரோடு போட்டுக்கிட்டோம், எல்லாம் நீங்கள் வெளியேறுங்குது. இப்போ நாம் என்ன கேள்வி எழுப்புகிறோம்? என் நாடு வெளிநாட்டில் இருந்து உணவுப் பொருளை இறக்குமதி செய்யலாம், தொழில் வளர்ச்சியில் முதன்மைத்துவம் காட்டினால் போதும் அப்படின்னு நினைக்குது. சரி, இதில் எந்த நாட்டிலிருந்து உணவுப் பொருளை இறக்குமதி செய்யும்? ஜப்பானில் இருந்தா? இந்தியா நினைப்பது போலவே ஜப்பானும் நினைக்கிறது. விவசாயத்தை விட்டு தொழில் வளர்ந்து விட்டால் உணவுப் பொருளை இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்று ஜப்பான் நினைக்கிறது. அடுத்து சீனா, அடுத்து ரஷ்யா, அடுத்து அமெரிக்கா, அடுத்து ஹாங்காங், இல்லை அடுத்து டென்மார்க், இல்லை ஜெர்மன். இது உலகத்தில் எல்லா நாடுகளும் வேளாண்மையை கைவிட்டு தொழில் வளர்ச்சி என்று போய் உணவுப் பொருளை இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்று எண்ணினால் எந்த நாட்டிலிருந்து நீங்கள் இறக்குமதி செய்வீர்கள் என்ற கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது? அன்பு மக்களே, நீங்கள் சிந்திச்சு பாருங்க. வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன வழி? நாங்கள் காரை இறக்குமதி செய்கிறோம், நீரையும் சோறையும் உலகத்திற்கு ஏற்றுமதி செய்கிறோம் என்று நாங்கள் முடிவெடுக்கிறோம். 10 கோடி மக்கள் இருந்தால் பரவாயில்ல, 4 கோடி மக்கள், 40 கோடி மக்கள் இருந்தால் பரவாயில்ல, 130 கோடி மக்கள் தொகை வைத்திருக்கிற என் நாடு இந்த மக்களின் நீர் தேவைக்கு, உணவு தேவைக்கு எந்த திட்டத்தையும் வகுக்காமல் இருப்பது பேராபத்தை நோக்கிய போக்கு, பயணம் என்று நாங்கள் எச்சரிக்கிறோம். எனவே அறிவார்ந்த மக்கள், என் அன்பிற்குரிய சொந்தங்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களின் இந்த உண்மையும் நேர்மையுமாக நாங்கள் எடுத்து வைக்கிற இந்த அரசியலை புரிந்து கொண்டு மதிப்புமிக்க உங்கள் வாக்கை எங்களுக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த தொகுதியிலே பாராளுமன்ற வேட்பாளராக இருக்கிற என்னுடைய அன்பு மைத்துனர், இந்த அருமை மாப்பிள்ளை அருண்மொழி தேவன் அவர்கள் ஒன்றை கவனிக்கணும். இந்த தொகுதியிலே என்னுடைய மாமா நாவுக்கரசர், முத்தமிழ் செல்வர், இலக்கிய செம்மல் காளிமுத்தவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வென்று போயிருக்கிறார்கள். அவர்களைப் போல ஆற்றல் வாய்ந்த ஒரு தமிழறிஞர் தமிழ் நிலத்தில் இனி பிறப்பது என்பது அரிது. அவருடைய அன்பு மகனை, என்னுடைய அருமை மைத்துனரை இந்த தொகுதியின் வேட்பாளராக நிறுத்தியிருக்கேன். தகுதி இல்லாமல் நிறுத்தலை. என் தம்பி களஞ்சியம் அவர்கள் சொன்னது போல் லண்டனில் போய் சட்டம் படித்தார். அவர் லண்டன்லேயே பயிற்சி எடுத்திருந்தால் பல லட்சக்கணக்கான சம்பளம் வாங்கி கொண்டு அங்கே இருக்கலாம். ஆனால் தன் கல்வி தன் பிறந்த மண்ணுக்கு பயன்பட வேண்டும் என்று இங்கு வந்தவர். அன்னைக்கு நான் தொடர்ச்சியாக ஈழ என் சொந்தங்களுக்காக போராடி இருந்த காலத்தில், என் அன்பு சொந்தங்களே, நான் சத்தியம் சொல்கிறேன், தொடர்ச்சியாக நான் போராடி கொண்டிருந்த போது என்னுடைய குரலை கட்டுப்படுத்துவதற்கு, என் ஆவேசமான பேச்சை, அதில் எழுகிற எழுச்சியை கட்டுப்படுத்துவதற்கு தொடர்ச்சியாக நான் பல முறை சிறைப்படுத்தப்பட்டேன். 90 நாட்கள், 5 மாதங்கள், 85 நாட்கள், 40 நாட்கள் என்று இடைவெளி இல்லாத கொஞ்சம் கொஞ்சமாக 10 நாள் வெளியில் வருவேன், திருப்பி மறுபடியும் உள்ளே போடுவாங்க. 15 நாள் வெளியில் இருப்பேன், மறுபடியும் உள்ளே போடுவாங்க. தொடர்ச்சியாக உள்ளே போட்டு எனக்கு தமிழ்நாட்டில் எங்கு சென்றாலும் தங்குவதற்கு யாரும் இடம் தரலை. எந்த விடுதியிலையும் சீமான் என்றால் இல்லைங்க, மன்னிச்சுக்கிறங்க, இடம் இல்லைன்ட்டாங்க. தமிழ்நாடு முழுமைக்கு. அப்போது என்னுடைய தம்பி வெற்றிக்குமரன் அவர்கள் தங்க இடமில்லை என்பது என் மைத்துனர் கோவின் இல் என்று ஒரு விடுதி நடத்தி கொண்டிருந்தார். அந்த விடுதியில் அன்னைக்கு எனக்கு மைத்துனர் இல்லை, அவர் என் தம்பி வெற்றிக்குமரன் இந்த மாதிரி அண்ணன் சீமானுக்கு தங்க இடம் இல்லை, ஒரு அறை கிடைக்குமான்னு அவசியம் வர சொல்லுங்கள். அவருக்கு இல்லாத இடம் என்ன? தமிழுக்காக, தமிழருக்காக போராடிக்கிட்டு இருக்க ஒருத்தருக்கு இடம் கொடுக்கத்தான், இடம் கொடுக்காம வேற என்னன்னு துணிந்து எனக்கு இடம் கொடுத்தவனுக்கு தான் இன்றைக்கு நான் இந்த தொகுதியில் நிற்க இடம் கொடுத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். தகுதி இல்லாத ஒருவரை கொண்டாந்து நிறுத்திடல. என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். எனவே விவசாயிங்கிறது சின்னம் அல்ல, நம் எண்ணம். சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை ஒழித்து நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற பக்குவம், அந்த அரசியல் தேடல் என் மக்களுக்கு வரணும். தேடுங்க. எது ஒன்றிலும் புதிதாக நீங்கள் செய்ய நினைக்கிறீங்க. புது செருப்பு வாங்க ஆர்வப்படுறீங்க, புது சட்டை வாங்க ஆர்வப்படுறீங்க, புது வேட்டி கட்ட ஆர்வப்படுறீங்க, புதுசாக ஒன்று வந்தால் வாங்கி பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் 50 ஆண்டுகளாக இந்த அழுக்கு பிடிஞ்ச அரசியலை கட்டி பிடிச்சி அழுகாதீங்க. புதுசாக உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிற புத்தம் புதிய அரசியலை, தூய அரசியலை, தாயின் மாரில் கறந்த பால் போல கரைபடியாது இருக்கிற அந்த அரசியலை நீங்கள் ஆதரிக்க என் அன்பு மக்கள் வேண்டும் என்பதுதான் உங்கள் பிள்ளைகளின் விருப்பம். எல்லாத்தையும் தேடுகிறீர்கள். இந்த கோயிலுக்கு போனால் நல்ல வரம் கிடைக்கும் என்று தேடி போய் வணங்குகிறீர்கள். இந்த உணவகத்திற்கு போனால் நல்ல சுவையான உணவு கிடைக்கும் என்று ஹோட்டலை தேடி போய் சாப்பிடுகிறீர்கள். இந்த கடைக்கு போனால் நல்ல துணி கிடைக்கும் என்று தேடி போய் வாங்குகிறீர்கள். அதுவும் என் அருமை அக்காமார்கள், தங்கைகள், என் அருமை பெற்றோர்கள், என் தாய்மார்கள்.
6 மாதம் கட்டி கிழிக்கிற சேலையவே 100 சேலை எடுத்து புரட்டி ஒரு சேலையை தேர்வு செய்கிறீர்கள். 5 ஆண்டு காலம் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு தலைவனை நீங்கள் ஏன் தேட மறுக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஆதங்கத்தோடு எடுத்து வைக்கிற கேள்வி. தேடுங்கள், நல்ல அரசியலை தேடுங்கள், நல்ல தலைவனை தேடுங்கள். தலைவன் என்பவன் தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை தருகிற உப்பை போல இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் தன்னையே எரித்து கொண்டு உலகிற்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தி போல இருக்க வேண்டும். எங்களுக்கு சின்னமாக கரும்போடு கைகட்டி நிற்கிற உழவன் ஒரு விவசாயி. எதற்கு இரட்டை கரும்போடு விவசாயியை கொடுத்திருக்கிறார்கள்? கரும்பு தன் உடம்பை கசக்கி பிழிந்தாலும் இனிப்பான சாரையும் சர்க்கரையும் தருவது போல உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைப்போம் என்பதை உணர்த்துவதற்காகவே இரட்டை கரும்போடு கைகட்டி நிற்கிற விவசாயி. அவன் ஏன் காலங்காலமாக கஷ்டப்பட்டு உழைத்து உழைத்து உலகத்திற்கு சோறிட்டு விட்டு ஓலை குடிசையில் ஒடுங்கி கிடக்கிற ஏழை பாட்டாளியாக மாறிப்போனான் உழவன். அடிமையாகி கைகட்டி விட்டான். அவனை உரிமை பெற்று பெருமையோடு வாழ வைக்கத்தான் கைகட்டி என் விவசாயி சின்னத்திற்கு கை நீட்டி உங்கள் பிள்ளைகள் வாக்கு கேட்கிறோம். என் அன்பு மக்களே, இதை புரிந்து கொண்டு நீங்கள் வாழ்வில் என்றாவது மருத்துவரை சந்திப்பீர்கள், வழக்கறிஞரை சந்திப்பீர்கள், பொறியாளரை சந்திப்பீர்கள். உங்கள் ஒவ்வொரு நாளும் 3 வேளை நீங்கள் விவசாயியை சந்திக்கிறீர்கள். பசித்து உணவு உண்கிற ஒவ்வொருவரும் நன்றி உணர்ச்சியோடு நீங்கள் ஓட்டு செலுத்த வேண்டும் என்றால் விவசாயி சின்னத்திற்குத்தான் செலுத்த வேண்டும். அப்படி விவசாய சின்னத்தில் ஓட்டு போடவில்லை என்றால் அதற்கு பிறகு நீங்கள் சாப்பிடுவது அர்த்தமற்ற செயல். அதுக்கப்புறம் சாப்பிடாதீங்க, விட்டுருங்க. எனவே அறிவார்ந்த மக்கள், உழவு இல்லை என்றால் உலகில் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உலகில் எந்த உயிரும் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை. எனவேதான் உங்கள் பிள்ளைகள் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். அறிவார்ந்த மக்கள், உழைக்கும் மக்கள், பாட்டாளி வர்க்கத்தின் மக்கள், உழவர்குடி மக்கள், வேளாண்குடி மக்களின் சின்னமாக, அவர்களின் எண்ணமாக விவசாய சின்னம் இருக்கிறது. அந்த சின்னத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். எங்களின் வெற்றி என்பது நாம் தமிழரின் வெற்றி அல்ல. நீங்கள் நினைக்கிறீர்கள் நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பெயர் என்று. இல்லை, நாம் தமிழர் என்பது நாம் பிறந்த பெருமைமிக்க இனத்தின் பெயர், இனத்தின் அடையாளம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே புதிய ஒரு தேசம் செய்வோம், அதை மக்கள் புரட்சியால் உறுதி செய்வோம் என்கிறோம். புதிய தேசம் என்ன தேசம் படைப்பாய் சீமான்? பசி பஞ்சமல்லாத, ஊழல் லஞ்சமல்லாத, கொலை கொள்ளைகள் இல்லாத, எல்லோருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. நடக்க சரியான பாதை, குடிக்க தூய குடிநீர், பாதுகாப்பான சுற்றுச்சூழல், காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலை வளம், இவற்றை காப்பது, பெண்ணிய உரிமை, பெண்களுக்கான பாதுகாப்பு, தொழில் வளர்ச்சி, அதான் நிலமும் வளமும் சார்ந்த வேலைவாய்ப்பு, தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு வளர்ச்சி, இப்படி எண்ணற்ற திட்டங்களை உருவாக்கி புதிய ஒரு தேசத்தை படைப்போம் என்கிற முழக்கத்தை உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிறோம். எனவே அன்பார்ந்த எனது சொந்தங்கள், கற்றறிந்த என் தம்பி தங்கைகள், இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், ஒன்றிணைந்து நில்லுங்கள். இந்த தேசம் உங்களை நம்பி நிற்கிறது தன் எதிர்காலத்திற்காக. உங்கள் பிள்ளைகள் உங்களை நம்பி நிற்கிறோம். என் அன்பு மக்களே, மதிப்புமிக்க உங்கள் வாக்கை எங்களுக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில், நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கிற என் அன்பு மாப்பிள்ளை அருண்மொழி தேவன் அவர்களுக்கு, நாவுக்கரசர் மதிப்பிற்குரிய பெருந்தகை, தமிழ் இலக்கிய செம்மல் காளிமுத்து அவர்களுடைய அன்பு மகன் அருண்மொழித்தேவன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். அதை போல சாத்தூர் சட்டமன்ற வேட்பாளரின் அன்பு இளவல் சுரேஷ்குமார் அவர்களுக்கு இந்த விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். இவர்கள் இருவரும் உங்கள் பிள்ளைகள், இந்த மண்ணின் பிள்ளைகள். இவர்களின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி, இனத்தின் தன்மானத்திற்கான வெற்றி, இந்திய பெருநிலத்திற்கே நாம் கட்டமைக்கப் போகிற மாற்று அரசியல் புரட்சிக்கான மகத்தான தொடக்கமாக இருக்கும். இதை நம்பி, உங்கள் பிள்ளைகளை நம்பி எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். எல்லாரையும் நம்பிட்டீங்க, ஒரே ஒரு முறை எங்களை நம்புங்கள். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாற்றம் என்பது மானுட தத்துவம். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். பெரிய கரும்பாறையை சிறிய கடப்பாறை புரட்டி போடுவது போல எல்லாவற்றையும் புரட்டி போடுவோம் உங்கள் பிள்ளைகள். ஒரே ஒரு ஓட்டு போட்டு பாருங்கள், ஓட்ட அப்புறம் பாருங்கள் தமிழர் நாட்டை. புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும், நமது அரசதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தமிழ் புலிகள் அமைப்பிலிருந்து அன்பு தம்பி முகிலன் தலைமையில் அதிலிருந்து விலகி நாம் தமிழராக இன்று அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் இணைகிறார்கள்.